அத்தியாயம் 1. இந்துமதி குளித்துவிட்டு தன் அறைக்கு நடந்தபோது அப்பா வாசல் திண்ணையில் அமர்ந்து கையில் பேப்பர் விரித்து வைத்துக்கொண்டு, என்ன முதலியார், காஷ்மீர் ப்ராப்ளத்தை எப்படித்தான் சால்வ் பண்ண போறோம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். அருகில் குடித்து வைத்திருந்த காபி டம்ளரில் 2 ஈக்கள் குதித்து விளையாடி கொண்டிருக்க, பனியன் போடாத முதலியார் மரத்தூணில் தன் நடுமுதுகை அழுத்தி இப்படியும் அப்படியுமாக தேய்த்து கொண்டே காஷ்மீர் பற்றியெல்லாம் அக்கறை இல்லாமல் குனிந்து பேப்பரின் மறுபக்கத்தில் இருந்த முழு பக்க விளம்பரம் பார்த்து, வருஷப்பிறப்புக்கு என்னென்ன படம் விடுறான் சார் என்றார். இந்துமதி அரைக்கதவை தாழிட்டு கொண்டு குவியலாக உடம்பில் சுற்றி கொண்டு வந்த புடவையை எடுத்து சீராக கட்டிக்கொண்டு கண்ணாடி முன் நின்றாள். சமையலறையில் இருந்து காபி பொடி மனம் வந்தது. குட்டையாக கத்தரிக்கப்பட்ட தன் கூந்தலை வகிடில்லாமல் தூக்கி வாரி ரப்பர் பேண்ட் போட்டுக்கொண்டாள். முகத்தில் பவுடர் எல்லாம் ஒற்றிக்கொள்ளாமல் ஒரு வட்ட ஸ்டிக்கர் போட்டு மட்டும் ஒட்டிக்கொண்டாள். மேலுதட்டிற்கு மேல் நுணுக்கமாக வியர்த்திருந்ததை கைக்குட்டை ஒற்றி துடைத்துவிட்டு வாட்ச் எடுத்து கட்டிக்கொண்டாள். திரும்பும்போது இடுப்பில் லேசாக சதைமேடு தெரிய சில வினாடிகள் அதை பார்த்து கொண்டாள். மேடம், நீங்க தப்பா நினைக்கலன்னா ஒன்று சொல்லட்டுமா? சொல்லுமா கல்பனா. இயற்கையிலேயே நீங்க அழகுதான், ஆனா உங்க அலங்காரத்துல இன்னும் கொஞ்சம் அக்கறை செலுத்தலாமோன்னு தோணுது. அப்புறம் உங்க புருவத்தை லேசா ட்விஸ்ட் செஞ்சு லிப்ஸ்டிக் போட்டு ஹேர் ஸ்டைல் கொஞ்சம் மாத்தி சிம்பிள் எக்ஸசைஸ் செஞ்சு இடுப்புல சதை குறைச்சிங்கன்னா எவ்வளவு அட்ராக்டிவா தெரிவிங்க தெரியுமா? ஐசி, நான் உங்களை கிண்டல் செய்யறதா நினைக்காதீங்க மேடம், சீரியஸா சொல்றேன். மேக்கப் நம்ம வயசை குறைச்சு காட்டும். நான் சொன்ன மாதிரி செஞ்சா 4-5 வயசு குறைச்சு தெரிவிங்க. இப்ப எப்படி தெரியறேன்? ஒரு கல்யாணமாகாத பொண்ணு மாதிரி நிச்சயமா தெரியல. என்னமோ கல்யாணமாகி வாழ்ந்து குழந்தையெல்லாம் பெத்துட்ட ஒரு 30 வயசு பொம்பளை மாதிரி தெரியுறீங்க. எனக்கு 29 வயசு கல்பனா. பட் நான் சொன்னபடி செஞ்சா 22க்கு மேல யாரும் மதிக்க மாட்டாங்க. எதுக்காக வயசை குறைச்சு காட்டிக்கணும்? உங்களை பொண்ணு பார்க்க வர்றவங்களுக்கு உங்களை பிடிக்க வேணாமா? என்ன பொண்ணு பார்க்க வர்றதா யார் சொன்னாங்க? அட, இன்னைக்கு இல்ல மேடம், இன் ஃபியூச்சர் கல்யாணம் பண்ணிக்க வேணாமா நீங்க? ராசி என்டர்பிரைசஸுக்கு டிக்கெட்ஸ் டெலிவரி அனுப்பிச்சாச்சா? அனுப்பிட்டேன் மேடம். ஏன் நீங்க இன்னும் கல்யாணம் செய்துக்கல? கல்பனா, கொஞ்சம் வேலையை கவனிப்பமா. புதியதாய் சமீபத்தில் வேலைக்கு சேர்ந்த அந்த கல்பனா மற்றவர்களிடம் சொல்லி அங்கலாய்த்திருப்பாள். நான் அக்கறையோட ஃப்ரெண்ட்லியா சொன்னேன், அதுக்கு மூஞ்சில் அடிக்கிற மாதிரி பதில் சொல்லிட்டாங்க. ஏன் அப்படி? அதற்கு அந்த மற்றவர்கள் பதில் சொல்லியிருப்பார்கள். மைதிலியா இருந்தால் என்ன சொல்லியிருப்பாள்? அது ஒரு முசுடு, எப்ப சிரிக்கும் எப்ப சீரி பாயும்னே தெரியாது, ஒட்டி பழகாத, வேலை சம்பந்தமா பேசுறதோட நிறுத்திக்கோ. புவனியா இருந்தால் என்ன சொல்லியிருப்பாள்? கல்பனா, உன் காதோட சொல்றேன், உனக்குள்ள வச்சுக்கோ. அது ஒரு மாதிரி. ஒரு தடவை அவ வீட்டுக்கு போயிருந்தேன். அவ அப்பா அம்மா கூட அவகிட்ட சரியா பேசுறதில்ல. பின்னணியில என்னமோ இருக்கு. ப்ராபப்ளி எ லவ் அஃபேர். இந்துமதி ஹேண்ட்பேக்கை எடுத்து தோளில் மாட்டிக்கொண்டு சமையலறைக்கு வந்தாள். அம்மா, எனக்கு பஸ்ஸுக்கு டைம் ஆச்சு, டிஃபன் வேணாம், அங்க போய் ஏதாச்சும் சாப்பிட்டுக்கிறேன், காஃபி மட்டும் கொடு. அம்மா பதில் பேசாமல் காஃபி தயாரிக்க, இவள் மேடையில் வடித்து வைத்திருந்த சாதத்தை அள்ளி தட்டில் போட்டு தயிர் ஊற்றி பிசைந்து டப்பாவில் அடைத்து கொள்ளும் வரையில் அம்மா எவ்வளவு பேசலாம்? 5 நிமிஷம் லேட்டா போனா என்ன, வெறும் வயத்தோட இப்படி ஓடுறியே, நல்லா இருக்கா? நிக்கிற நேரத்துக்கு 2 இட்லி சாப்பிட்டுடேன் சொல்லலாம். ஏமா இப்படி உடம்பு கெடுத்துக்கிற? 7:30 மணிக்கே அவசரமா புறப்படுற மாதிரி ஆபீஸ் அமைச்சுக்கிட்டு அவஸ்தப்படுறியே, பக்கத்துல வேற ஆபீஸ் மாத்திக்க கூடாதா? உன் திறமைக்கும் சர்வீஸுக்கும் எல்லா ஆபீஸ்லயும் கூப்பிட்டு வேலை கொடுப்பானே சொல்லலாம். ராத்திரியெல்லாம் இருமிக்கிட்டு இருந்த போல் இருக்கு, டாக்டரை பார்த்து ஏதாச்சும் டானிக் வாங்கி சாப்பிட்றதானே கேட்கலாம். உன் துணிகளை எல்லாம் நீயே ஏன் துவைச்சுக்கிற? இங்க சமையல் முடிச்சதும் வேற வேலை என்ன இருக்கு எனக்கு? சும்மா தானே இருக்கேன், என்னோட துணிகளோட சேர்த்து நானே துவைச்சிட மாட்டேனா கேட்கலாம். ஆனால் சொல்ல வேண்டியவைகளை சொல்வதும் இல்லை, கேட்க வேண்டியவைகளை கேட்பதும் இல்லை. 9 வருடங்களாக தொடரும் இந்த வேடம் எப்போது களையப்படும்? களையப்படுமா, இல்லை கடைசி வரை இப்படியேத்தான் தொடரப்போகிறதா? இது வேடம்தானா, இல்லை மாறிப்போய்விட்ட இயல்பா? அம்மா காஃபியை அவள் அருகே வைத்துவிட்டு தன் சமையல் வேலைகளை கவனித்து கொண்டே, பால்கார்டுக்கு பணம் கட்டணும் என்றாள். டிராயர்ல என் மணி பர்ஸ்ல பணம் இருக்கு, எடுத்து வாங்கிடு. ராத்திரிக்கு டிஃபனா இல்ல சாதமா? உனக்கு சிரமம் இல்லைன்னா ஏதாச்சும் டிஃபன். கேஸ் தீர்ற மாதிரி இருக்கு, நான் ஆபீஸ் போனதும் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். இந்துமதி தான் குடித்த டம்ளரை வாஷ் பேசினில் கழுவி ஸ்டாண்டில் கவிழ்த்து வைத்த போது வாசலில் ஸ்கூட்டர் சத்தம். சந்துருவின் ஸ்கூட்டராகத்தான் இருக்க வேண்டும். மாதம் கேட்டு பழகி போன சப்தம் எல்லோருக்குமே. அம்மாவின் முகத்தில் உடனடி பிரகாசம். இந்துமதி கூடத்திற்கு வந்தபோது சந்துரு எச்சில் தொட்டு பணம் எண்ணி அப்பா கையில் கொடுத்து கொண்டிருக்க, என்ன சந்துரு, எப்படி இருக்க என்ற இவளை அவன் பொருட்டாக மதிக்காமல் தன் அம்மாவை பார்த்து, நல்லா இருக்கியாமா என்றான். வீட்டுக்கு போன் வந்திருக்காமே என்றாள் இந்துமதி வலிய.
ஆமா என்றான் முனகலாக. என்ன நம்பர்? நீ ஃபோன் பண்ணி என் கூட பேச வேண்டியதில்ல. ஒரு அவசரம்னா பண்ண வேணாமா? அப்பாவுக்கு நம்பர் தெரியும். இந்துமதி தன் அப்பாவிடம் வந்து, தம்பிக்கு ஃபோன் வந்திருக்கிறத யாரோ சொல்லித்தான் தெரிஞ்சுக்கிட்டேன். வீட்டுக்குள்ள இருக்கிற உங்களுக்கு நம்பர் முதற்கொண்டு தெரியும், ஆனா சொல்லலை என்கிட்ட. சித்ரா முழுகாம இருக்கிறதா லெட்டர் போட்டிருக்கா. அந்த லெட்டரை 2 நாள் கழிச்சு எதேச்சியா நானே படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் பாட்டுக்கு ஹாஸ்டல்ல இருந்தேன். அங்க தங்கி இருந்தவளை வீட்டுக்கு வர சொல்லி செஞ்சுட்டு அப்புறமும் ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? ச்ச என்று யாரிடமும் பதில் எதிர்பார்க்காமல் செருப்புகளை அணிந்து கொண்டு வாசலில் இறங்கினாள். இவகிட்ட எல்லாத்தையும் சொல்லணும்னு ரொம்ப முக்கியம் என்று சந்துரு கிண்டலாக சொல்வது தேய்ந்து கேட்டது. அத்தியாயம் 2. ரயில் வந்து நிற்கும்போது விடியல் இன்னும் பாக்கி இருந்தது. பறவைகள் கூச்சலுடன் வாமம் செய்தன. போர்ட்டர்கள் பார்ட்டி பிடிக்க கதவுக்கு கதவு பாய்ந்தார்கள். முதல் வகுப்பு பெட்டியில் இருந்து சூட்கேஸ்களுடன் இறங்கின கண்ணன் இரவு உடுத்திக்கொண்ட லுங்கி ஜிப்பாவில் இருந்து இன்னும் மாறவில்லை. குட் மார்னிங் சார், வெல்கம் டு மெட்ராஸ் என்று வந்து கை குலுக்கின மாதங்கன், ஹைதராபாத்தில் உங்களுக்கு கீழே 1 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன் சார். என் ஒய்ஃபுக்கு மெட்ராஸில் வேலை கிடைச்சதால உங்களை கேட்டு நீங்கள் தான் எனக்கு டிரான்ஸ்ஃபருக்கு ஏற்பாடு செஞ்சீங்க என்று நினைவுபடுத்திவிட்டு 2 பெட்டிகளையும் எடுத்துக்கொண்டு, வாங்க சார், கார் எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன் என்றான். நினைவிருக்கு என்ற கண்ணன் காரில் ஏறிக்கொண்டதும் ஜிப்பா பாக்கெட்டில் இருந்து சிகரெட் பற்ற வைத்து கொண்டு, என் லக்கேஜ் எல்லாம் வந்து சேர்ந்துச்சா மிஸ்டர் மாதங்கன்? வந்துடுச்சு சார். உங்களுக்கு குவார்ட்டர்ஸ் கொடுக்க சொல்லி எம்டி ஃபோன் செஞ்சாரு. ஆஃபீஸ்ல இருந்து 4 நிமிஷம் டிராவல்ல குவார்ட்டர்ஸ். அங்க கொண்டு போய் வச்சிட்டோம். இந்த கார் உங்களுக்கான கார். டிரைவர் பேர் சண்முகம். டிரைவர் காரை ஓட்டிக்கொண்டே திரும்பி, வணக்கம் சார் என்றவனை சில வினாடிகள் பார்த்தான் கண்ணன். பிறகு கேட்டான், கஞ்சா அடிப்பியா சண்முகம்? அவன் உடனே உதறல் எடுத்து, வந்து எப்பயாவது சார் என்றான். கல்யாணம் ஆயிடுச்சா? இனிமேதான் சார். முதல்ல குறைச்சிக்கோ, அப்புறம் நிறுத்திடு. எப்படி குறைக்கிறது எப்படி நிறுத்துறதுன்னு நான் சொல்லித்தரேன் என்ற கண்ணனை வினோதமாக பார்த்தான் மாதங்கன். கார் அண்ணா மேம்பாலத்தில் ஏறி கொண்டிருந்தது. நம்ம பிரான்ச் எப்படிப்பா மாதங்கன்? நல்ல பிஸ்னஸ். முதல்ல இருந்து மேனேஜர் டைப் சரியில்லை. அவராலேயே நிறைய கஸ்டமர்ஸ் போயிட்டாங்க. நிறைய காம்படிஷன் வேற. அதையெல்லாம் சரி பண்ணி நிமிர்த்துறதுக்காகத்தான் என்ன இங்கே போட்டிருக்காங்க. ஸ்டாஃப் எத்தனை பேர்? 27 பேர் சார். எத்தனை பேர் பொம்பளைங்க? 19. ரீனான்னு ஒரு பொண்ணு மேனேஜரோட செக்ரட்டரியா இருந்தாலே, இப்பவும் இருக்காளா? போன்ல பேசியிருக்கேன். ஸ்வீட் வாய்ஸ். அவ இல்ல சார், கல்யாணம் பண்ணிட்டு வேலையை விட்டாச்சு. கல்யாணம் பண்ணினா வேலையை விடணுமா? அவசியம் இல்ல. ஆனா புருஷன் சொன்னா விட்டுத்தானே ஆகணும். ஷிட், அடுப்பு ஊதி குழந்தை சுமக்கிறாளா இப்போ? பொம்பளைங்க சொந்த காலில் நிக்கணும்யா, நிக்க விடணும். நிறைய பொண்ணுங்க கல்யாணம் வரைக்கும் வாய்க்கிழிய லட்சியம் பேசுறாங்க. அப்புறம் கப் சிப், எந்த சோப்பு நல்லா துணி துவைக்குதுன்னு பக்கத்து வீட்டு பொண்ணுகிட்ட அரட்டை. ஒளியும் ஞாயிற்றுக்கிழமை சினிமா, மல்லிகைப்பூ, குழந்தைக்கு வயிற்றுப்போக்கு. சரியா போச்சு அவங்க வாழ்க்கை. தென் யூ வில் லைக் யுவர் செக்ரட்டரி சார். யாரு? மிஸ் இந்துமதி. போல்டான பொண்ணு, யாரையும் எடுத்தறிஞ்சு பேசும். முதுகுக்கு பின்னால முனகிற பிசினஸே இல்ல. நேரடியா டான்னு பதில் விழும். ஆனா மூடி டைப். இந்துமதி, குட் நேம். மற்றொரு சிகரெட் பற்ற வைத்து கொண்டு, யூ ஸ்மோக்? எஸ். இப்ப வேணாம். எனக்கு காட்டுற மரியாதையா மாதவன்? கட் இட், கமான் ஹேவ். அவன் நீட்டிய சிகரெட்டை திருப்பதி பிரசாதம் போல வாங்கி கொண்ட மாதங்கன், எக்ஸ்கியூஸ் மீ சார், என் பேர் மாதவன் இல்ல, மாதங்கன் என்றான். மாதங்கன் என்று ஒரு தரம் சொல்லி பார்த்து கொண்ட கண்ணன் கார் நின்றதும் இறங்கி அந்த தோட்டம் சூழ்ந்த குவார்ட்டர்ஸை இடுப்பில் கைகள் தாங்கி ரசித்து, பியூட்டிஃபுல் என்றவன் சில வினாடிகள் அந்த வீட்டையே பார்த்து கொண்டு நின்றான். கண்ணன், என்னோட ஆசை என்ன தெரியுமா? நமக்குன்னு சொந்தமா ஒரு அழகான வீடு. அந்த வீடு முழுக்க முழுக்க என் டிசைன் படி கட்டணும். நான் சொல்றபடியெல்லாம் அலங்கரிக்கணும். செய்துட்டா போச்சு. இப்பதான் லேண்ட் வாங்குற சக்தி வந்திருக்கு. பை தி பை, இன்னொரு தடவை சிரி. ஏன்? உன் கன்னத்துல விழுகிற குழிய பாக்குறப்பெல்லாம் எனக்கு ஒரு புத்துணர்ச்சி. போங்க கண்ணன். ஆமா, உங்களை ஒன்னு கேட்கணுமே. கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஓகே. இப்ப நான் உங்களை கண்ணன்னு பேர் சொல்லி கூப்பிடலாமா? என்ன இது சில்லித்தனமான கேள்வி? அதானே என் பேரு. அப்படித்தானே கூப்பிட்டுக்கிட்டு இருந்த? இல்ல, ரிசப்ஷன் அப்போ உங்க தங்க என்கிட்ட தனியா இருக்கிறப்ப மட்டும் பேர் சொல்லி கூப்பிட்டுக்கங்கன்னு சொன்னான். அதான். அவ கிடக்குறா. நீ 1000 பேர் முன்னாடி கூட என்ன பேர் சொல்லி கூப்பிடலாம். ஐ டோன்ட் மைண்ட். இன்ஃபேக்ட் ஐ லைக் இட். சார், வீட்டுக்குள்ள போகலாமா என்றான் மாதங்கன் 3வது முறையாக. நினைவில் இருந்து கலைந்த கண்ணன் எஸ் என்று உள்ளே வந்தான். இந்த டெலிஃபோன் ஒர்க் பண்ணுமா? கனெக்ஷன் கொடுத்தாச்சா? கொடுத்தாச்சு சார், எஸ்டிடி வசதி இருக்கு. வெரி குட் என்று போன் அருகில் அமர்ந்து ரிசீவர் எடுத்து ஊட்டிக்கான எண் சுழற்றி பிறகு வேறு எண்கள் சுழற்றி, குட் மார்னிங் சிஸ்டர், நான் கண்ணன், ராம்குமார் அப்பா, 2nd ஸ்டாண்டர்ட் ராம்குமார், ரூம் நம்பர் 17, அவனோட பேசணுமே. சற்று நேரத்தில் ஹலோ டாடி என்று பிஞ்சு குரல். ஹேய் ராம்பையா, எப்படி இருக்க?
ஃபைன் டாட். டாடி மெட்ராஸ்ல இருந்து பேசுறேன். எனக்கு இங்க டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. இன்னைக்கு தான் வந்தேன். எக்ஸாம்ஸ் எப்போ? இன்னும் 2 வாரத்துல டாடி. நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கேன். வெரி குட். எப்போ டாடி வரீங்க? உன் எக்ஸாம்ஸ் முடிஞ்சதும் வந்து கூட்டிகிட்டு வரேன். சிஸ்டர் கிட்ட மெட்ராஸ் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன். உனக்கு என்கிட்ட பேசணும்னு தோன்றப்போ அவங்க கிட்ட சொல்லி பேசுறியா? ஓகே டாடி. நல்லா படி. டாடி உனக்கு புது ட்ரெஸ்ஸு, கண்ட்ரோல் டாய், பிஸ்கட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரேன். ஓகே? ஓகே. எங்க ஒரு கிஸ் கோடு பார்க்கலாம். பெற்றுக்கொண்டு பதிலுக்கு தந்துவிட்டு ரிசீவரை வைக்கும்போது கண்கள் லேசாக துளிர்த்ததை சாமர்த்தியமாக மறைத்து கொண்டு, உட்காருங்க மாதவன், சாரி மாதங்கன் என்றான். பரவாயில்ல சார், உங்களுக்கு டிஃபன் என்ன வேணும்னு சொன்னா டிரைவர் வாங்கிட்டு வருவான். வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு சீக்கிரமா ஆஃபீஸ் வரணும். உங்களை அங்க வரவேற்கிறதுக்கு சின்னதா ஒரு ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். எதுக்கு அதெல்லாம்? அப்போ நான் புறப்படட்டுமா சார்? பாத்ரூம்ல ஹீட்டர் இருக்கு. இந்த வீட்டில் வேற என்ன சௌகரியங்கள் வேணும்னாலும் பண்ணிக்கலாம். வந்து உங்க ஒய்ஃப் எப்போ வருவாங்க? கண்ணன் தன் சூட்கேஸை டீஃபாய் மேல் எடுத்து வைத்து திறந்து கொண்டே, அவ வரமாட்டா, செல்ஃப் குக்கிங் தான் என்றான் டவல் ஒன்றை எடுத்து தோளில் போட்டு. அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்களா? படைச்சவன் வீட்டுக்கு. அவ இறந்துட்டா. பாத்ரூம் எந்த பக்கம் இருக்கு? நீங்க போறப்போ டிரைவர் கிட்ட சொல்லி முதல்ல ஒரு காஃபி வாங்கிட்டு வர சொல்லுங்க. சக்கரை கம்மியா. லெட்டஸ் மீட் இன் அவர் ஆஃபீஸ் என்று நடந்தவனை லேசான அதிர்ச்சியோடு பார்த்தான் மாதங்கன். அத்தியாயம் 3. இந்துமதி. குட் நேம் என்று தன் அலுவலக தனி அறையில் சுழல் நாற்காலியில் லேசாக அசைந்தபடி சொன்ன கண்ணன், ப்ளீஸ் சிட் டவுன் என்று சற்று முன் அவனுக்கு போட்டு கலற்றி வைக்கப்பட்டிருந்த மாலையில் இருந்து ஒரு ரோஜா இதழை பீய்த்து தன் வாயில் வைத்து கொண்டான். தேங்க்யூ சார் என்று எதிர் நாற்காலியில் அமர்ந்தாள் இந்துமதி. ஒரு சிகரெட்டை கையில் எடுத்து வைத்துக்கொண்டு, ஆனால் பற்ற வைக்காமல், இந்த ஆபீஸுக்குள்ள உங்களை பார்த்த நிமிஷத்துல இருந்தே எனக்குள்ள ஒரு கேள்வி உறுத்திக்கிட்டே இருக்கு. இதுக்கு முன்னாடி என்ன எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா என்றான். நோ சார் என்றாள் உடனே. நான் எங்கேயோ பார்த்திருக்கேனே உங்களை. எங்க? சினிமாவில் ஆக்ட் பண்ணுவீங்களா? இல்ல சார் என்றதில் லேசான எரிச்சல் இருந்தது. டெலிவிஷன்ல ஏதாச்சும் பெர்ஃபார்மன்ஸ்? இல்ல சார் என்றதில் கடுமையான எரிச்சல் இருந்தது. பட் நான் உங்களை பார்த்திருக்கேனே மிஸ் இந்துமதி. இந்த ஆபீஸ்ல நீங்க ஜாயின் பண்ணதும் இப்போ உங்களுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை இதானா என்றாள் கிண்டலாக. ஆம் ஐ இரிட்டேட்டிங் யூ? எஸ் என்றாள் தயக்கமின்றி. வாவ், ஐ லைக் திஸ் மாதங்கன் சொன்னார். வெரி குட் வெரி குட். ஆனா நான் உங்களை நிச்சயமா பார்த்திருக்கேன். சரி பார்த்திருக்கீங்க. இப்ப என்ன செய்யணும் அதுக்கு? கண்ணன் மென்மையாக சிரித்து, ஐயோ ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க இந்துமதி? நான் எதுவும் தப்பா பேசில்லையே. இது ஒரு முன்னோட்டம். ஐ நோ திஸ் இஸ் எ வே ஆஃப் ஸ்டார்டிங். ரொம்ப பழைய மெத்தட் சார். ஆஸ் எ செக்ரட்டரி என்னை எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு சொன்னா தேவலாம். என் மேஜை மேல நிறைய வேலைகள் இருக்கு என்று எழுந்து கொண்டாள். தோள்களை ஒருமுறை குலுக்கி கொண்ட கண்ணன், கொஞ்சம் சாந்தம் வேணும், கொஞ்சம் நிதானம் வேணும். நான் உங்க மேலதிகாரிங்கிற மரியாதை எதிர்பார்க்கிறவன் இல்ல. அப்படி யாரையும் ட்ரீட் பண்ண மாட்டேன். இல்லைன்னா உங்களை உட்கார வச்சு பேச மாட்டேன். ஐ எம் நாட் ஏ சீப் இடியட். உங்களை சைட் அடிக்கிறதுக்காகவோ மடக்கி போடுறதுக்காகவோ எந்த முயற்சியும் பண்ணல மேடம். அந்த வயசெல்லாம் நான் தாண்டி வந்துட்டேன். 7 வயசுல எனக்கு ஒரு பையன் இருக்கான். உங்களுக்கு எக்கச்சக்கமான கசப்பு அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனா எல்லாரையும் ஒரே தராசுல வச்சு எடை போடக்கூடாது. யூ மே கோ டு யுவர் சீட் என்றான். இந்துமதி பதில் பேசாமல் நடக்க அவள் கதவை சமீபித்த போது 1 மினிட் என்றான். திரும்பினாள். மறுபடி எரிச்சல் ஊற்றதா இருந்தாலும் சொல்லிடுறேன். சின்சியரா சொல்றேன். நான் உங்களை எங்கேயோ பார்த்திருக்கேன், பேசியிருக்கேன். சரியா நினைவுபடுத்திக்கிட்டு சொல்றேன். இந்துமதி தன் சீட்டுக்கு வந்து அமர்ந்தாள். என்ன டைப் இவன்? விளையாடுகிறானா இல்லை நிஜமாகவே இவனை நான் சந்தித்து பேசியிருக்கிறேனா? கண்ணாடி போட்ட க்ளோஸாக முடிவெட்டின அளவான மீசை வைத்த சிவந்த உதடுகளுடைய மேடிட்ட கன்னங்களுடனான கண்ணனின் முகத்தை நினைவடுக்குகளில் தேடி பார்த்தாள். கிடைப்பதாக தெரியவில்லை. அத்தியாயம் 4. குவார்ட்டர்ஸ் வெளியில் புல்வெளி இருந்தது. மாலை தென்றல் இதமாக இருந்தது. பக்கத்து வீட்டின் தோட்டம் இங்கிருந்து தெரிந்தது. மூங்கில் நாற்காலியில் சரிந்து அமர்ந்திருந்த கண்ணன் அருகில் அமர்ந்திருந்த மாதங்கனிடம் பிஸ்கட்டுகள் கொண்ட தட்டை நீட்டிக்கொண்டே பார்த்தான். பக்கத்து வீட்டு தோட்டத்தில் இரும்பு பைப்புகள் நட்டு ஊஞ்சல் அமைத்து அதில் அந்த பெண் ஆடிக்கொண்டிருந்தாள். ஒரு புறத்தில் சின்ன அழகான நாய் அமர்ந்து அவளையே பார்த்தது. ஊஞ்சல் அதை நோக்கி வரும்போதெல்லாம் அவள் பிஸ்கட் எடுத்து போட கவ்வி அதை பிடித்து கொண்டு அடுத்த ஊஞ்சல் வருகைக்காக காத்திருந்தது. நான் தான் சொன்னேனே சார், அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் வாய் துடுக்கு. ஆனாலும் அப்படியெல்லாம் பேசியிருக்க கூடாதுதான். நீங்க தயவு செஞ்சு அந்த பொண்ணு மேல ஆத்திரப்பட்டு எந்த நடவடிக்கையும் எடுத்துடாதீங்க சார். இவ வருமானத்தை நம்பிதான் இவ அப்பா அம்மா இருக்காங்க. தம்பி ஒருத்தன் இருக்கான், கல்யாணம் செய்துகிட்டு தனியா இருக்கான். கவர்மெண்ட் பென்ஷன் தர மாதிரி மாசம் கடமை எண்ணி 200 ரூபாய் தருவானா. எப்படி சார் போதும் என்றான் மாதங்கன். அவன் சொன்னது எதுவுமே காதில் ஏறாமல்
கண்ணன் அந்த ஊஞ்சல் பெண்ணையும் நாய்க்குட்டியையுமே பார்த்து கொண்டிருந்தான். கண்ணன், நாம கட்டப்போற வீட்டுல தோட்டம் இருக்கணும், புல்வெளி இருக்கணும், அதுல ஊஞ்சல் இருக்கணும். அப்புறம் அந்த ஊஞ்சல்ல நான் முழு வேகத்துல ஆடணும். அப்ப நான் எதுக்க நிக்கணும்? அது எதுக்கு? காத்துல சேலை துடிக்குமே, தன் கடமையை செய்யாம என்ன துடிக்க வைக்குமே, அந்த கண்கொள்ளா காட்சிய பார்க்க வேணாமா? சி, கரெக்டா தான் கண்ணன்னு பேர் வச்சிருக்காங்க. அப்போ ஒரு ருக்மிணி செட்டப் செஞ்சுக்க அனுமதி இருக்குன்னு சொல்ற. உதப்பேன் ராஸ்கல், பேச்ச பாரு. இங்க பாமா கிட்ட என்ன குறையாம்? ஒரு வெரைட்டி வேணாமா? கண்ணன், இந்த விஷயத்துல மட்டும் விளையாடாதீங்க, எனக்கு கெட்ட கோபம் வரும். யூ ஆர் ஒன்லி ஃபார் மீ. சரி விடு, எனக்கு மூச்சு திணறுதுமா. சார் என்றான் மாதங்கன். சாரி, கவனிக்கல. என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? மாதங்கன் இந்துமதி பற்றி சொன்னதை மீண்டும் சொன்னான். நானா? அவங்க மேல நடவடிக்கையா? சச்ச, என்ன தப்பு செஞ்சிட்டாங்க சார்? அப்படித்தான் சார் பேசணும். அப்படி பளிச்சுன்னு போல்டா பேசுறவங்கள தான் எனக்கு பிடிக்கும். அதனாலதான் நான் அனிதாவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஷி வாஸ் வெரி வெரி டாக்கட்டிவ். படபடன்னு ஒரே பேச்சு தான். அனிதாவுக்கு அப்புறம் ஒரு போல்டான பெண்ணை இப்பதான் நான் சந்திக்கிறேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்க ஒய்ஃபுக்கு என்ன ஆச்சு? உடம்பு முடியாம இருந்தாங்களா? வேணாமே, ஒரு நல்ல ஈவினிங் மூட 2 பேரும் கெடுத்துக்க வேணாமே. இந்துமதி ஏன் இப்படி சீரியஸ் டைப்பா இருக்காங்க? பல பேர் பலவிதமா சொல்றாங்க சார். சரியா தெரியாம நாம எதையும் சொல்றது தப்பு சார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த பொண்ணுக்குள்ள ஏதோ ஒரு சோகம் இருக்கு. பேரண்ட்ஸை இவ சப்போர்ட் பண்றா, ஆனா அவங்க இவள சப்போர்ட் பண்ற மாதிரி தெரியல. ஒரு பிஸ்கட்டை கடித்து கொண்டு பல பேர் பலவிதமா பேசுறதா சொன்னீங்களே, அதுல ஒரு விதத்தை சொல்லுங்களே என்றான் கண்ணன். வேணா சார், அனாவசியமான வம்பு நமக்கு எதுக்கு? இதுல என்ன வம்பு? நான் அவங்க கிட்ட கேட்க போறேனா? சும்மா சொல்லுங்க. இந்துமதி கேரக்டரை பத்தி ஒரு மாதிரியா சொல்றாங்க. எந்த மாதிரி? நீங்க விடமாட்டீங்க சார். தயானந்தா ட்ரஸ்ட் ஸ்கூல் இருக்கு ஒன்னு அடையாறுல. அதோட ஹெட்மாஸ்டருக்கும் இந்த பொண்ணுக்கும் ஏதோ கசமுசான்னு பேசுறாங்க. பளிச்சுன்னு சொல்லுங்க. கசமுசானா அந்த ஹெட்மாஸ்டர் இவங்களை கீப்பா வச்சிருக்காருன்னு சொல்றாங்களா? அது என்ன கர்மமோ என்னவோ எனக்கு தெரியாது சார். உண்மையோ பொய்யோ பேசிக்கிறத சொல்றேன். அவரோட சேர்ந்து கார்ல போறத வரத பாத்திருக்காங்களாம். வீட்ல வச்சே பார்த்தாங்களாம். கட்டில்ல வச்சே யாராச்சும் பார்த்தாங்களா என்றான் ஆத்திரத்துடன். என்ன சார் இது? நீங்க என் மேல கோவப்படுறீங்க? கேள்விப்பட்டதா சொன்னேன். அதுவும் நீங்க கிண்டி கிண்டி கேட்டதால சொன்னேன். வாய் கூசாம எதுவும் பேசிடலாம், ஆனா பாதிப்பு அதிகமா இருக்கும் அந்த பொண்ணுக்கு. சரியா தெரியாம பேசாதீங்க. 2 நிமிஷம் போதும் ஒருத்தவங்க குணத்தை ஓரளவு ஜட்ஜ் பண்ண முடியும். அதை விடுங்க. ஆசை நாயகி இல்லன்னா வப்பாட்டின்னு சொல்றாங்களே, அதை பத்தி டீப்பா யோசிச்சிருக்கீங்களா நீங்க? எனக்கு அவசியம் ஏற்படல சார். உங்களை வச்சுக்க சொல்லல சார். நான் எனக்கு அவசியம் ஏற்படலன்னே. ஆனா நான் ஒரு கிராக்கு. அவசியம் பார்த்தெல்லாம் யோசிக்கிறது இல்ல. சகட்டு மேனிக்கு கண்டதையும் யோசிச்சு வச்சிடுவேன். மனைவிக்கும் ஆசை நாயகிக்கும் என்ன வித்தியாசம்? இவ கழுத்துல தாலி, அவ கழுத்துல தாலி இல்ல, அவ்வளவுதான். சமூகத்தோட பார்வையில இந்த ஆசை நாயகி ஸ்தானம் கேவலமானதுதான். ஆனா பாருங்க, அந்த இழிவான பேரையும் சகிச்சுக்கிட்டு ஒருத்தனுக்கே காலம் பூரா சின்சியரான ஆசை நாயகியா இருக்கிறது எவ்வளவு பெரிய சமாச்சாரம். மனைவி தனக்கு தாலி கட்டினவனை குறிப்பிட்டு சொல்றதுக்கு எத்தனை வார்த்தை இருக்கு? கணவர், புருஷன், வீட்டுக்காரர். இந்த ஆசை நாயகிக்கு அவர் என்ன ஸ்தானம்? எப்படி சொல்லுவா? வந்து போறவர்னா எனக்கு என்னவோ ஆசை நாயகியா வாழ்றது கேவலமான விஷயமானாலும் ஆச்சரியமான ஒரு பிரமிப்பான விஷயமா தான் படுது. இப்ப இந்த ஆராய்ச்சி ரொம்ப முக்கியமா? சரி, விட்டுடலாம். உங்களுக்கு இங்க பக்கத்துல தற்காலிக ஆசை நாயகி யாராவது தெரியுமா? என்ன சார் இது என்று எழுந்து கொண்டான் மாதங்கன். என்னையா நீங்க சடக்கு சடக்குன்னு முறுக்கிக்கிறீங்க? என்ன கேட்டுட்டேன் இப்ப? நல்ல ஆரோக்கியமான அழகான விபச்சாரி யாரையாவது தெரியுமான்னு உடச்சா கேட்க முடியும். எதுக்கு? பேட்டிக்கான. பேட்டியா? ஆமா, இந்த தொழிலுக்கு நீ ஏமா வந்தன்னு கேட்கணும். ஏன் அப்படி? ஏன் அப்படின்னா அது அப்படித்தான். வழக்கமா நான் முதல்ல அந்த கேள்வியைத்தான் கேட்கறது. நான் மட்டும் இல்ல, எல்லாரும் தான். என்ன சார், நீங்க மோசமா இருப்பீங்க போலிருக்கே. எந்த வேஷமும் போடாம பேசினா அது மோசமா தான் படும். ஐயா மாதங்கனாரே, நான் இத பத்தி உங்ககிட்ட பேசி இருக்க கூடாது. உங்களை ஏன் அலைவரிசையோட பொருந்தக்கூடியவர்னு நினைச்சு பேசிட்டேன். விடுங்க, இனிமே பேசல. எல்லாரையும் மாதிரி நீங்களும் முகமுடி மாட்டி இருக்கீங்க, தப்பில்ல. இது சமூகம் போட்டு விட்டது. சமூகமே கழட்டி விட்டாதான் முடியும். ஆனா சமூகம்ங்கிறது தனி மனுஷங்க சேர்ந்ததுதான். நான் கலட்டிட்டேன். முக்கால்வாசி பேர் கலட்டுறதில்ல. எதிர்பார்க்கறதும் ஏன் தப்புதான். நீங்க உங்க முகமுடியோடவே வீட்டுக்கு போய் மல்லாக்கப்படுத்துக்கிட்டு உங்களுக்குள்ள இருக்கிற ரகசிய மனுஷனை நீங்க மட்டுமே ரசிச்சுக்குங்க, போங்க. மாதங்கன் எழுந்து கொண்டு, நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல சார் என்றான். புரியாது, நீங்க வேற அலைவரிசை. ஆனா ஒன்னு புரியுது சார். என்ன? இறந்து போன உங்க மனைவிக்கு நீங்க துரோகம் செய்றீங்கன்னு நினைக்கிறேன். இது பாவம் சார். வேணாம், விட்டுருங்க. உடம்புக்கும் கெடுதல். உடம்புக்கு கெடுதல்னா ஆண்டவன் உணர்ச்சிகளையே வச்சிருக்க மாட்டான் மாதங்கன். வடிகால் தேடுறது பாவம் இல்ல, இயல்பானது. இது என் மனைவிக்கு செய்யற துரோகம் இல்ல. பாவம்னு நினைச்சா அதுதான் இயற்கைக்கு செய்யற துரோகம்.
உங்ககிட்ட டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. நான் வரேன் சார் என்று நடந்தவனை பெயர் சொல்லி அருகில் அழைத்து, நாளைக்கு ஆபீஸ் பூரா என்ன செய்தியாக்கி தொங்க விட்டுறாதீங்க. காதோட காதா புதுசா வந்திருக்கிற மேனேஜர் ஸ்திரீலோலன் போல இருக்குன்னு கதை கட்டி விட்டுடாதீங்க. நான் அலையறவன் இல்ல, இளைப்பாடுறவன். யாரையும் சாய்க்க நினைக்கிறவன் இல்ல, சாயணும்னு நினைக்கிறப்போ அதுக்குன்னு உள்ள ஆளை தேடுறவன். உங்களால புரிஞ்சுக்க முடியாது, அதுக்காக கொச்சப்படுத்தி விட்டுடாதீங்க. போங்க, பஸ் பிடிச்சு யார் மேலையும் உரசாம வீட்டுக்கு போய் சேருங்க. 2 முறை திரும்பி பார்த்து கொண்டே அவன் சென்றதும் கண்ணன் எழுந்து தன் வீட்டுக்குள் செல்லும் முன்பாக மற்றொரு முறை ஊஞ்சல் பெண்ணை பார்த்தான். கார் அருகே இருந்த டிரைவரிடம், இங்க வா, நீ விஸ்கி சாப்பிடுவியா என்றான். சண்முகம் தலையை சொரிந்து கொண்டு, எப்பயாவது என்றான். வெளிநாட்டு சரக்கு வச்சிருக்கேன், வா 2 பேருமா சாப்பிடலாம். சும்மா வா, அட வாடா என்று கையை பிடித்து இழுத்து கொண்டு உள்ளே போனான் கண்ணன். அத்தியாயம் 5. உட்காருங்க இந்துமதி என்றான் கண்ணன் கையில் பென்சில். பரவாயில்ல, சொல்லுங்க சார் என்றாள் இந்துமதி கையில் ஃபைல். இப்ப தொடர்பு விட்டு போன நம்ம பழைய கஸ்டமர்கள் 16 பேரை லிஸ்ட் அவுட் செஞ்சிருக்கேன் மேடம். இவங்கள பர்சனலா போன்ல கான்டாக்ட் பண்ணி நான் நேர்ல சந்திச்சு பேச விரும்புறேன்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் வாங்குங்க. ராத்திரி 10 மணிக்கு நேரம் சொன்னா கூட போய் பார்க்க நான் தயார் என்று அந்த லிஸ்டை அவளிடம் கொடுத்தான். பெற்றுக்கொண்டு அவள் நகரும் முன்பாக, யோசிச்சு பாத்தீங்களா இந்துமதி என்றான். எத? நான் உங்களை எங்க சந்திச்சேன்னு? அடடா, என்ன சார் உங்களோட ஒரே தொல்லையா போச்சு. நேரா வாங்க, என்கிட்ட என்ன எதிர்பார்க்கறீங்க நீங்க என்றால் சற்று படபடப்பாக. உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கறது பொறுமை, பொறுமையை தவிர வேறில்லை. ஒரு ஆம்பளை வழிய பேசினா ஏன் வேற கோணத்துல பாக்குறீங்க? நீங்க எவ்வளவு கோவப்பட்டாலும் சரி, நான் மறுபடி சொல்றேன், உங்களை எங்கேயோ பார்த்து பேசியிருக்கேன். இன்னியோட இந்த நான்சென்ஸை நிறுத்திக்கங்க. உங்களை சந்திச்சு பேசியிருந்தா உங்களுக்கு நினைவில்லைன்னாலும் எனக்காவது நினைவு வரணும் இல்லையா? அதுக்குத்தான் யோசிச்சிங்களான்னு கேட்டேன். யோசிச்சிட்டேன், உங்களை சந்திச்சதா எனக்கு நினைவில்ல, போதுமா? தன் கண்ணாடியை கலற்றி கையில் வைத்து கொண்டு, ஆச்சரியமா இருக்குங்க இந்துமதி, உங்களை சந்திச்சிருக்கோம்னு ஊர்ஜிதமா தெரியுது, கரெக்டா நினைவு வர மாட்டேங்குது. நீங்க திருவனந்தபுரம் வந்ததுண்டா என்றான் கண்ணன். இல்ல, நீங்க என் மேலதிகாரியா இல்லன்னா இந்நேரம் திட்டி இருப்பேன். மேலதிகாரியா பேச வேண்டிய ஆபீஸ் விஷயங்களை பேசியாச்சு. இப்ப உங்ககிட்ட பேசுறது உங்க ஃப்ரெண்டு கண்ணன்னு வச்சுக்கங்க. கமான், திட்டிடுங்க. ஆத்திரம் கோபம் எதையும் தேக்கி வைக்க கூடாது. ஏதாச்சும் ஒரு அவுட்லெட் வேணும். கமான், திட்டுங்களே இந்துமதி. யூ ஆர் எ சோபிஸ்டிகேட்டட் இடியட் என்று விட்டு விருட்டென்று வெளியேறிய இந்துமதியை புன்னகை மாறாமல் பார்த்து கொண்டிருந்தான் கண்ணன். சோபிஸ்டிகேட்டட் இடியட், நாகரிகமான அல்லது நளினமான அல்லது நாசுக்கான முட்டாள். இல்லை பேபி, நிஜமாக உன்னை நான் சந்தித்திருக்கிறேன். எங்கே? நினைவுபடுத்தி கொண்டு உன்னிடம் சொல்லி நீ அதை ஒப்புக்கொண்டு சாரி சார் என்று அசடு வழிவதை பார்க்க வேண்டுமே. அத்தியாயம் 6. லஞ்ச் இன்டர்வெல். அவரவர் டிஃபன் பாக்ஸுகளை திறந்து வைத்துக் கொண்டு பெண்களுக்கான அறையில் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்த போது கல்பனா கேட்டாள், ஏன் மேடம், நம்ம புது மேனேஜரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? தொழில் நுணுக்கம் தெரிஞ்சவரு, புத்திசாலி, நல்ல சுறுசுறுப்பு, கஸ்டமர்ஸ் கிட்ட அன்போட கேன்வாஸ் பண்ண தெரிஞ்சவரு. நிச்சயமா இவரால இந்த டிராவல்ஸ் பிரான்ச்சோட பிசினஸ் அதிகமாகும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நல்ல ஸ்கீம்ஸ் வச்சிருக்காரு என்றாள் இந்துமதி. நான் அதை பத்தி கேட்கல மேடம். பின்ன மனைவி தவறிட்டாங்களாம், பையன் ஊட்டி கான்வென்ட்ல படிக்கிறானா, இவர் மட்டும் குவார்டர்ஸ்ல தனியா சமைச்சு சாப்பிட்றாராம், ட்ரிங்க் பண்ணுவாராம், அதுவும் டிரைவரை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு. டிரைவரே சொல்லியிருக்கான். அது அவரோட சொந்த விஷயம் கல்பனா, நான் அதுக்கு சொல்லல. உங்ககிட்ட அசடு வழியிறதா சொன்னீங்க, அதான் ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லி வைக்கலாமேன்னு. ஸ்டாப் இட், லிமிட்டோட பேசு. எனக்கு நீ எச்சரிக்கை பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அசடு வழியிறாருன்னு தானே சொன்னேன். கண்ணடிச்சாரு, கையை பிடிச்சு இழுத்தாருனா சொன்னேன். மைண்ட் யுவர் பிசினஸ் என்றாள் இந்துமதி காட்டமாய். மேடம், உங்களுக்கு போன் என்றான் பியூன். எச்சில் கையோடு எழுந்து வந்து கிடத்தப்பட்ட ரிசீவரை எடுத்து, ஹலோ, இந்துமதி ஸ்பீக்கிங் என்றாள். நான் மனோஜ்குமார் பேசுறேன் இந்து. மௌனமானாள். நெற்றியோர நரம்புகள் துடித்தன. நல்லா இருக்கியா இந்து? பதில் பேசாமல் எச்சில் விழுங்கினாள். எனக்கு தெரியும் உன் கோபம் இன்னும் மாறி இருக்காதுன்னு. ஆனாலும் ஒரு நப்பாச, இல்லன்னா பிராயச்சித்தம் தேடுற துடிப்புன்னு வச்சுக்கையேன். நான் உன்னை சந்திக்கணும் இந்து, மனம் விட்டு பேசணும். நோ என்றாள். பிளீஸ் இந்து, இன்னைக்கு என்ன தேதின்னு யோசிச்சியா இந்து? இந்துமதி திரும்பி சுவரில் மாட்டியிருந்த கேலண்டரை பார்த்தாள். உனக்கு ஞாபகம் இருக்கா இந்து? நீயும் நானும். ஸ்டாப் இட், உங்களுக்கு என்ன வேணும்? உன்னை நான் நேர்ல சந்திக்கணும், சந்திச்சு பேசணும். தி சேம் ஓல்டு பல்லவியத்தானே. நான் இப்ப வேற மனோஜ்குமார் இந்து, நானும் இப்ப வேற இந்துமதி. இந்த மாதிரி அப்பப்ப எனக்கு ஃபோன் பண்றது, அப்பா அம்மாவை பார்த்து பேசுறது, என் தம்பியை பார்த்து பேசுறது, இதெல்லாம் செய்யாம இருந்தாலே எனக்கு பெரிய உதவியா இருக்கும். நான் உங்களை சந்திக்க விரும்பல. போனை வச்சிடுங்க. இந்துமதி போனை வைத்தாள். அத்தியாயம் 7. உன் பேர் என்ன
என்றான் கண்ணன். கிளாஸில் விஸ்கியை சரித்து கொண்டு அவள் இன்னும் நின்று கொண்டே இருப்பதை பார்த்து உக்காரு என்றான். கட்டில் முனையில் தயக்கமாய் அமர்ந்து சுமதி என்றாள். ஜன்னல் திரை துடித்து கொண்டிருந்தது. நிலா மௌனமாக வானத்தில் உச்சியை குறிவைத்து மலையேறி கொண்டிருந்தது. ட்ரிங்க்ஸா பிரியா? அவசரமாக தலையாட்டினாள். புதுசா? ஆமா. கண்களுக்கு மை போட்டிருந்தாள். என்ன வயசு உனக்கு? 19. காசநோய் அம்மா, நொண்டி தம்பி, யாரோடையோ ஓடி போயிட்டா அப்பா, இவங்கெல்லாம் உண்டா உனக்கு? கிளாஸை காலி செய்துவிட்டு நாற்காலியில் ஆடிக்கொண்டே அவளை பார்த்து கேட்டான். இவனை வித்தியாசமாக பார்த்துவிட்டு இல்ல என்றாள். நான் போர் அடிக்கிறேனா? அதற்கும் இல்லை என்றாள். அவள் பார்வையின் போக்கை கவனித்து, அவைய மனைவி செத்து போயிட்டா. உன்ன மாதிரி தான் கண்ணுக்கு கொஞ்சம் தூக்கலா மை போடுவா. உன் உயரம்தான் இருப்பா. கொஞ்சம் பூசினாப்புல உடம்பு. உனக்கு சிகரெட் புகை தொந்தரவா இருக்குமா என்று பற்ற வைத்து கொள்ளும் முன்பாக கேட்டான். இருமல் வரும். பரவாயில்ல சார், பத்த வச்சுக்கங்க. வேணாம், நான் அப்புறம் பிடிச்சுக்கிறேன். நெருப்பு குச்சியை சுட வரும் வரை பிடித்திருந்து ஆஸ்ட்ரேக்குள் போட்டான். நான் இங்கேயே தங்கணுமா சார் என்றாள். வேணாம், வீட்டுக்கு போயிடலாம். மணி என்னாச்சு என்று தன் கை கடிகாரத்தை பார்க்க லேசான போதை ஆக்கிரமிப்பில் முட்கள் தெரியவில்லை. பார்த்து சொல்லேன். அவளிடம் கை நீட்ட அவள் பார்த்து 9:30 என்றாள் இடைவெளி விட்டு. கைகளை பிசைந்து கொண்டு 11 மணிக்கு எனக்கு கடைசி பஸ் என்றாள் முனகலாக. சாரி என்று நாற்காலியில் இருந்து எழுந்து அவள் அருகில் வந்து அமர்ந்து, அப்படி லேட் ஆயிட்டா நான் கொண்டு போய் விடுறேன். கார் இருக்கு. என்ன பேர் சொன்ன? அவள் வலது கையை எடுத்து 2 கைகளாலும் பொத்தி கொண்டான். சுமதி என்றவள் அவன் கண்ணாடியை கலற்றி மடக்கி அருகில் டீஃபாயில் வைத்துவிட்டு அவன் மேல் சாய்ந்து கொண்டாள். சுமதி, உன்கிட்ட ஒன்னு சொல்றேன் என்றான் அவளின் கண்ணாடி வளையல்களை ஒவ்வொன்றாக நகர்த்தியபடி. என் ஆபீஸ்ல ஒருத்தி என்னை இடியட்னு சொல்லிட்டா. அதுலயும் சோபிஸ்டிகேட்டட் இடியட்டான். இந்துமதின்னு பேரு. பப்ளி மாஸ் மாதிரி இருப்பா. சோகத்திலேயோ சிக்கல்லையோ மாட்டிக்கிட்டு இருக்கிற பப்ளி மாஸ். அவ என்னை பத்தி சீப்பா நினைக்கிறா சுமதி. ஒருத்தன் பொண்டாட்டி செத்து போனப்புறம் காலம் பூரா யார்கிட்டையும் செக்ஸ் வச்சுக்காம இருக்கிறதான் உலக நியாயம்னு நான் ஒப்புக்க மாட்டேன். வென் ஷி வாஸ் அலைவ், என் உடம்பு தேவைக்கு வேற சிந்தனைக்கான அவசியம் ஏற்படல. இப்ப அவ இல்ல. அவ இல்லங்கிறதால உடம்புக்கு தேவையில்லைன்னு ஆயிடுதா? இளமை மிச்சம் இருந்து தொலைக்குதே. சுமதி, நீயே சொல்லு, நான் உன்னை லவ் பண்றேனா? இந்த இடத்துல சுமதி இல்லைன்னா ஒரு சுந்தரி, சுந்தரி இல்லைன்னா ஒரு சுலோக்ஷனா. எனக்கு அவுட்லெட் வேணும். வக்ரத்தை மனசுல சேமிச்சு வச்சுக்கிட்டு ஆபீஸ் வேலை பார்க்க முடியாது. கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. பாரு, இன்னைக்கு உன்னை தொடுறேன். இன்னும் 2-3 மாசத்துக்கு தாக்கு பிடிக்கும். அதுக்காக நான் பாக்குற பழகிற பெண்ணை எல்லாம் கட்டிலுக்கு கூப்பிடவனா நானு? சேச்ச, யார் சொன்னது? யாரும் சொல்லல. ஆனா அந்த இந்துமதி என்னை பத்தி அப்படி ஒரு இமேஜ மனசுல வச்சிருக்கா சுமதி. உன் தலை எங்க இருக்கு? அது மேல அடிச்சு சத்தியம் பண்றேன். அவளை நான் எங்கேயோ பார்த்திருக்கேன். இத சொன்னதுக்கு என்னை மட்டமா எடை போட்டுட்டா. நான் அப்படி இல்லைன்னு ப்ரூவ் பண்ணணும் சுமதி. நான் காபி சாப்பிடணும்னா ஹோட்டலுக்கு போறவேன். உரிமை இல்லாத வீட்டு கதவை தட்டுற அநாகரிகமான ஆசாமி இல்ல. மற்றும் ஒரு கிளாஸ் உள்ளே போக கண்ணன் முற்றுப்புள்ளி இல்லாமல் கொஞ்சம் சுய இரக்கம், கொஞ்சம் மனைவி பற்றிய நினைவுகள், கொஞ்சம் பெண்கள் மேல் அனுதாபம் என்று கலந்து கட்டி பேசிக்கொண்டே இருக்க சுமதி கொட்டாவி விட்டாள். பஸ் போனா போயிட்டு போகுது சுமதி. உன்னை கார்ல கொண்டு போய் விட சொல்றேன். டிரைவர் இருக்கான். நான் இந்துமதியை எங்க பார்த்தேன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு எப்படி சார் தெரியும் என்றாள் அலுப்பாக. அவளின் வலது கையை ஒவ்வொரு விரலாக பிரித்து கொண்டு வந்தவன், இதென்ன கரை என்றான் ஆட்காட்டி விரலை காட்டி. இங்கு கரை சார், பேனா லீக் ஆகுது, வேற மாத்தணும். எங்கேயாச்சும் வேலை பார்க்குறியா? இல்ல, கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்ல BA படிக்கிறேன். சர்ரென்று முகம் மாறி, என்ன சொன்ன? கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்ல BA படிக்கிறேன்னு சொன்னேன். முகம் பரவசமாகி கட்டிலை விட்டு எழுந்து, இன்னொரு தடவை சொல்லு. அவள் தயங்கி, கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்ல BA. தேங்க்யூ வெரி மச் என்று அவள் நெற்றியில் முத்தமிட்டு மணிப்பர்ஸ் எடுத்து 100 ரூபாய் தாள்களை உருவி கையில் திணித்து, போய் பஸ்ஸை பிடி, எனக்கு கார் வேணும் என்றவன் அவசரமாக ஹேங்கரில் இருந்து பேண்ட் உருவி லுங்கியை மடித்து கட்டி அணிந்து கொள்ள ஆரம்பிக்க சுமதி புரியாமல் பார்த்தாள். கெட் லாஸ்ட் ஐசே, இன்னொரு நாள் பார்க்கலாம், நல்லா படி, ஆல் தி பெஸ்ட் என்றதும் முன்னெற்றியில் தட்டிக்கொண்டு ஓடிவிட்டாள். கண்ணன் செருப்பணிந்து வீட்டுக்கு வெளியே வந்து, வாடா சண்முகம், வண்டி எடு என்றான். சண்முகம் பதறி வந்து காரை ஸ்டார்ட் செய்து, எங்க சார் என்றான் சாலையில் செலுத்தி. உனக்கு இந்துமதி வீடு தெரியும்ல, ஓட்டு. சார், இந்த நேரத்திலையா? இந்த நிலைமையிலா? ஓட்டுடானா? எல்லாம் ஸ்டடியா தான் இருக்கேன். என்ன சொன்னாவ? சோபிஸ்டிகேட்டட் இடியட்டா? நீ ஓட்டு சொல்றேன். அத்தியாயம் 8. மேஜை விளக்கை போட்டுக்கொண்டு இந்துமதி புத்தகம் படித்து கொண்டிருந்த போது கூடத்தில் சுவர் கடிகாரம் 10 முறை ஒலித்தது.
அப்பா டெலிவிஷன் முன்னால் சாயங்காலம் அமர்ந்தவர் இன்னும் எழுந்து கொள்ளாமல் உட்கார்ந்த இடத்திலேயே டிஃபன் கொண்டு வரச் சொல்லி தட்டிலேயே கை கழுவி இப்போது தேசிய நிகழ்ச்சிகள் பார்த்து கொண்டிருந்தார். வாசலில் கார் வந்து நின்று ஹாரன் சத்தம் கேட்டபோது பக்கத்து வீட்டிற்கு என்றுதான் நினைத்தாள் இந்துமதி. கதவு திறக்கும் சத்தமும் தொடர்ந்து இந்துமதி வீடு இதுதானே என்ற குரலும் சன்னமாக கேட்டதும் இந்துமதி எழுந்து கொண்டாள். புத்தகத்தை கவிழ்த்துவிட்டு அறைக்கு வெளியே வந்து, இதென்ன இந்த நேரத்தில் இவர்? வாங்க சார், உட்காருங்க, எங்க மேனேஜர்ப்பா. அப்பா மரியாதையாக டெலிவிஷன் சப்தத்தை மட்டும் குறைத்து நாற்காலியை நகர்த்தி போட்டு உட்காருங்க என்றார். உட்கார வரல சார், மிஸ் இந்துமதி, இப்படி வாங்க, நான் தண்ணி போட்டிருக்கேன், ஆனா கலாட்டா பண்ண வரல. கம் ஹியர் சண்முகம், கதவை சாத்துடா. இதோ பாருங்க மிஸ்டர், உங்க பேர் என்ன? பார்த்தசாரதி என்றார் முகம் சுளித்து. திரும்பி மகளை முறைத்தார். இந்துமதி புரியாமல் கை கட்டி நின்றாள். நீங்க பார்த்த சாரதியோ பார்க்காத சாரதியோ தலை நரைச்சிருக்கு, அதனால நிச்சயமா பெரியவர், என்னை விட வயசானவர். நீங்க தான் எனக்கு ஒரு நியாயம் சொல்லணும். என்ன சார் இது, இந்த நேரத்துல இப்படி தண்ணியில வந்து வம்பு பண்றீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? உட்கார்றதுக்கு ஒரு நாற்காலி என்று அதை சத்தமாக இழுத்து போட்டுக்கொண்டு அமர்ந்து, இந்துமதி, நோ வம்பு, நோ கலாட்டா. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் பார்த்தசாரதி, எனக்கு நியாயம் சொல்லிடுங்க, நான் போயிடுறேன். நோ பிரச்சனை. என்ன பிரச்சனை உங்களுக்கு? இப்ப மணி என்ன தெரியுமா என்றால் கடுமையாக இந்துமதி. தெரியும், 10 மணி தாண்டிடுச்சு. சோ வாட் பேபி, இந்த நேரத்துல வயிற்று வலி வந்துட்டா டாக்டரை போய் எழுப்புறதில்ல? எனக்கு மனசுக்குள்ள வலி, வலிக்கிறப்பதானே வரணும். என்ன நீ இடியட்னு சொல்லலாமா? ஆமா சொன்னேன், அதுக்கு இப்ப என்ன செய்யணும்னு சொல்றீங்க? சார், இது ஆபீஸ் இல்ல, உங்க அதிகார தோரணை எல்லாம் காட்ட வேணாம். இங்கே உங்களுக்கு மரியாதை கிடைக்காது, எழுந்து போயிடுங்க. ஷூ என்று உதட்டு குறுக்கில் விரல் வைத்தான். கத்தக்கூடாது, நான் பார்த்த சாரதி கிட்ட நியாயம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். மிஸ்டர் சாரதி, உங்க பொண்ணு என்னை இடியட்னு சொல்லலாமா? எனக்கு கொஞ்சம் ஞாபகம் மிஸ் ஆயிடுச்சு, அதுக்காக நான் சொன்னது பொய்யா? மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில இந்துமதி கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்ல எம்காம் படிக்கல, அதுக்கு எக்ஸாம்ல கலந்துக்கல, அப்ப என்ன சந்திக்கல, ஹால் டிக்கெட்டை தவற விட்டுட்டு மரத்தடியில நின்னப்போ என் கையில கிடைச்சாத நான் கொண்டு வந்து கொடுத்ததுக்கு தேங்க்ஸ்னு 100 தடவை சொல்லி, அப்புறம் எக்ஸாம் எல்லாம் எழுதிட்டு வந்தப்புறம் ஒரு ஹோட்டல்ல கட்டாயப்படுத்தி காஃபி வாங்கி கொடுக்கல. 10 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு, அதனால நான் சரியா நினைவுபடுத்த முடியாம மறந்துட்டேன். அதுக்காக நான் உங்க பொண்ணை டாவடிக்கிறேன்னு அர்த்தம் எடுத்துக்கிட்டு முறைக்கலாமா, திட்டலாமா, நியாயமா? இந்துமதிக்கு அவன் சொல்ல சொல்ல இப்போது அந்த சம்பவம் நினைவுக்கு வந்தது. கண்களில் கண்ணீர் முட்ட நகம் கடித்து பதறி நின்று கொண்டிருந்த போது என் ஹால் டிக்கெட்டை கொண்டு வந்து கொடுத்தவன் இவன்தானா? அப்போது கண்ணாடி இல்லை, இப்படி செழிப்பான மீசை இல்லை, உப்பலான கன்னங்கள் இல்லை. அதனால்தான் எனக்கு நினைவு இல்லை. ச, நிஜமாகவே என்னை சந்தித்து பேசியிருப்பதன் காரணமாகத்தான் என்னிடம் மீண்டும் மீண்டும் சொல்லியிருக்கிறார். நான் அதை அசடு வழிவதாக எடுத்துக்கொண்டு, மிஸ்டர் கண்ணன் என்றால் அவன் முன் வந்து, இப்ப என்னன்னு சொல்லி திட்ட போறீங்க? சாரி சார், பிராமிஸா எனக்கு நினைவில்ல. இப்ப நீங்க சொன்னதுதான் ஞாபகம் வருது. ரொம்ப மாறிட்டீங்க, அதான் அடையாளம் தெரியல. ஐ எம் ரியலி சாரி. நான் தப்பா எடுத்துக்கிட்டு திட்டிட்டேன், ப்ளீஸ் மன்னிச்சிடுங்க. வீட்டுக்கு போங்க, சண்முகம் அழைச்சிக்கிட்டு போங்க, காலையில பேசிக்கலாம். முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ஆனா இது உபசரிக்கிற நேரம் இல்ல. உங்க நிலைமையும் சரியில்லை. நான் மறுபடி சாரி கேட்டுக்கிறேன், போயிட்டு வாங்க. கண்ணன் எழுந்து கொண்டான். பார்த்தசாரதி, உம்ம பொண்ணு ஒரு ஜென்டில் உமன்யா. இப்படி ஒரு பொண்ணை பெத்துட்டு இன்னும் கல்யாணம் பண்ணி கொடுக்காம இருக்கீங்களே, முதல்ல அதுக்கு வழிய பாருங்க. சாரிங்க இந்துமதி, ரொம்ப அன்டைம்ல தான் வந்துட்டேன். சண்முகம் வா போலாம். கண்ணன் சண்முகத்தின் தோளில் கை போட்டுக்கொண்டு லேசான தள்ளாடலுடன் கார் புறப்பட்டதும் கதவை சாத்தினாள். மேனேஜருங்கிற தண்ணி போட்டுட்டு வந்து என்னமோ வளர்றான், நீ சாரி சொல்ற, என்ன இதெல்லாம் என்றால் இதுவரை அமைதியாய் நின்ற அம்மா. விளக்கமா சொல்ல நேரமும் இல்ல, பொறுமையும் இல்ல என்ற இந்துமதி தன் அறைக்கு வந்து, அதுக்கு அவசியமும் இல்ல என்று கதவை சாத்திவிட்டு மேஜையில் அமர்ந்து கவிழ்த்த புத்தகத்தை புரட்டி கொண்டாள். கண்ணனின் நள்ளிரவு தன்மான துடிப்பில் ஏனோ கோபம் மறைந்து போய் ஒரு ரசனை இருப்பதாக உணர்ந்தாள் இந்துமதி. ஒரு ஆணுக்கு இருக்க வேண்டிய நியாயமான தன்மானம் மிக அவசரப்பட்டு அப்படி இடியட் என்று திட்டி இருக்க வேண்டாம். எதிலும் அவசரம். அவசரத்தால் தான் எல்லா பிரச்சனைகளையும் வருக வருக என்று வரவேற்று கட்டிக்கொண்டேன். நிதானத்தில் ஒருமுறை சாரி கேட்க வேண்டும். அத்தியாயம் 9. அவள் முகத்தை பார்க்க சங்கடப்பட்டு ஜன்னல் வழியாக சாலையின் போக்குவரத்தை பார்த்தபடி, நோ நோ, நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும் என்றான் கண்ணன். நீங்க எதுவும் தப்பு செய்யலையே என்றாள் இந்துமதி மார்புக்கு குறுக்கே கைகளை கட்டிக்கொண்டு. 10 மணிக்கு வீட்டு கதவை தட்டி உங்க அப்பா கிட்ட கொஞ்சம் மரியாதை இல்லாம பேசி, சச்ச, நான் தான் அப்படி நடந்துகிட்டேனான்னு காலையில எழுந்ததும் வெக்கப்பட்டேன். உள்ளுக்குள்ள இறங்கி இருக்கிற போதை தான் அப்படி உங்களை பேச வச்சுது. ஐ அண்டர்ஸ்டாண்ட்.
ஆனாலும் நிதானம் தவறல நீங்க. தேங்க்யூ. ஆனா உங்க அப்பா என்ன தப்பா நினைச்சிருப்பாரு. அதுக்காக வருத்தப்பட வேண்டியது அனாவசியம். நான் தப்பா எடுத்துக்கல. அன்னைக்கு நான் முகத்துக்கு நேரா இடியட்னு திட்டினதை சிரிச்சுக்கிட்டே எடுத்துக்கிட்டாலும் உள்ள ரொம்ப காயப்படுத்தி இருக்கு அது. அதனாலதான் பொங்கிட்டீங்க. ரீசனபிள் கோபம், பீரிட் ஆக வேண்டிய தன்மானம் தான். உங்களை நினைவுல தவற விட்டுட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டு திட்டினதுக்கு மறுபடி சாரி சார். புன்னகைத்து திரும்பினான் கண்ணன். எத்தனை தடவை தான் சாரி சொல்லுவீங்க இந்துமதி? வெல், அதுக்கப்புறம் எனக்கு தொடர்ச்சியா எல்லாம் நினைவு வந்துருச்சு. டு பி ஃப்ராங்க், அப்போ ஹால் டிக்கெட் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் சொல்லி காஃபி வாங்கி கொடுத்தீங்களா? அந்த செகண்ட்ல இருந்து ஒரு லவ் டைரியில கிறுக்கி வச்சிருக்கிறதா நினப்பு. ஆனா மறுபடி நாம சந்திக்காததால உங்களுக்கு சான்ஸ் இல்லாம போச்சு. உண்மையான லவ்வுக்கு எனக்கு அனிதா கிடைச்சா. மை வைஃப். பார்க்கணுமே நீங்க. உங்களை மாதிரியே கண்ணு அவளுக்கு. இதே மாதிரி தான் பட்பட்டுன்னு பேசுவா. கோபம் எதுவும் இப்ப பாக்கி இல்லையே? இல்ல. தென் ஒரு டீ சாப்பிட வரலாமா என் வீட்டுக்கு இன்னைக்கு ஈவினிங்? வரேன். இன்னொரு கேள்வியும் கேட்கணும். என்னது? டீ சாப்பிட்டுக்கிட்டே கேட்கிறேனே என்றாள் சிரித்து. அட, எத்தனை நாட்களுக்கு பிறகு சிரிக்கிறேன். அத்தியாயம் 10. ட்ரேயில் வைத்து 2 டீ கோப்பைகளோடு கண்ணன் வந்தபோது சோஃபாவில் அமர்ந்து திருமண ஆல்பத்தை புரட்டி கொண்டிருந்த இந்துமதி, உங்க வைஃப் ரொம்ப அழகா இருக்காங்க. சிலருக்கு நேர் போஸ் எடுப்பா இருக்கும், சிலருக்கு சைடு போஸ். அனிதா எல்லா கோணத்திலையும் அழகா இருக்காங்க. அன்லக்கி பியூட்டி என்று பெருமூச்சு விட்டபடி ட்ரேயை நீட்ட ஒரு கப்பை எடுத்துக்கொண்டால் காட்டன் சேலை கட்டியிருந்த இந்துமதி. டீ பிரமாதமா போட்டிருக்கீங்க. யார் கத்து கொடுத்தது? அனிதா தான். லீவுன்னா நானும் சமையல் கட்டுல நுழைஞ்சிடுவேன். ஒரே அமர்க்கலம் தான், லூட்டி தான். புதுசு புதுசா செஞ்சு பார்ப்போம். நீங்க டீ குடிச்சுக்கிட்டே ஏதோ கேட்கணும்னு சொன்னீங்களே. ஒரு மோடாவில் அமர்ந்து மே ஐ ஸ்மோக் என்று அனுமதி பெற்றுக்கொண்டு பற்ற வைத்து கொண்டான். அதென்ன புறப்படுறப்போ எங்க அப்பா கிட்ட வேற என்னவோ கேட்டீங்க? என்ன கேட்டேன்? எனக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க சொல்லி சொன்னீங்க. ஆமா ஆமா சொன்னேன். அது ஏன் சம்மந்தம் இல்லாம சொன்னீங்க? அதாவது காலாகாலத்துல நடக்கணும் இந்துமதி. இல்லன்னா 4 பேர் வாயில பூந்து வர வேண்டி இருக்கும். நம்மளை சுத்தி இருக்கிற உலகம் யார் மேல குத்தம் சுமத்தலாம்னு சுட்டு விரல ரெடியா வச்சுக்கிட்டு காத்திருக்கும். உலகத்தை பத்தி கவலைப்படுறத நிறுத்தி வருஷங்களாச்சு கண்ணன் என்று விட்டு சாரி என்றாள். பேர் சொல்லலாம், தப்பில்ல. சார் போட வேணாம். என் வைஃபே என்ன பேர் சொல்லித்தான் கூப்பிடுவா தெரியுமா இந்துமதி? உலகத்தை பத்தி டோன்ட் கேர்னு ஓரளவு தான் சொல்லலாம். ஓரளவு அனுசரிக்கவும் வேண்டியிருக்கு. பிகாஸ் இந்த உலகத்தை விட்டு நம்மால ஓட முடியலையே. இதுல தானே வாழ்ந்தாக வேண்டியிருக்கு. எதை மனசுல வச்சுக்கிட்டு பேசுறீங்க? ஓப்பனா சொல்லுங்க, சுத்தி வளைக்காதீங்க என்றால் காலி கோப்பையை டீஃபாய் மேல் வைத்து. சொல்றேனே, நேரடியா சொல்றேனே. சுத்தி வளைச்சு நீங்க பேசுற டைப்பு இல்ல. அதே மாதிரி மற்றவங்களும் பேசணும்னு நீங்க எதிர்பார்ப்பீங்க. இந்துமதி, உங்களை பத்தி ஆபீஸ்ல ஒவ்வொருத்தரும் என்ன அபிப்பிராயம் வச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? குறிப்பா தெரியாது. ஆனா பொதுவா யாருக்கும் நல்ல அபிப்பிராயம் இருக்காதுன்னு மட்டும் தெரியும். உங்க கல்யாணம் தான் அவங்க வாயை மூடும். கொஞ்சம் தப்பா கூட பேசுறாங்க இந்துமதி. இந்துமதி மெல்ல சிரித்து, யூகங்களுக்கும் வதந்திகளுக்கும் கவலைப்பட முடியுமா சார்? இப்போ ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சதும் உங்க கார்ல உங்க கூட உங்க வீட்டுக்கு நான் வந்திருக்கேன். நாம ஏற்கனவே 10 வருஷத்துக்கு முன்னாடி அறிமுகமானவங்கிறதுனால ஒரு நட்புரிமையோட டீ சாப்பிட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். இதையே நாளைக்கு ஆபீஸ்ல வேற மாதிரி கிசுகிசுத்துட்டா நான் என்ன செய்ய முடியும்? அப்படித்தான் எதுவும் என் மனசுக்கு நியாயமா படுறத நான் செய்ய தயங்குறதில்ல. அப்படி நடந்துகிட்டதால விரோதங்களைத்தான் சம்பாரிச்சுக்கிட்டேன். சொந்த அப்பா அம்மாவே பொண்ணை எதிரியா நினைக்கிற குடும்பத்தை நீங்க எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா கண்ணன் என்ற போது அவள் குரல் கரகரத்தது. கைகளை கட்டிக்கொண்டு அவளை மௌனமாக பார்த்தான். இந்துமதி சுதாரித்து கொண்டு, எப்படி என்னை ஞாபகப்படுத்திக்கிட்டீங்க கண்ணா என்றாள். உண்மையை சொல்லவா? நீங்க என்ன பெருசா மதிப்பிடணுங்கிறதுக்காக கற்பனையா சொல்லவா? உண்மையையே சொல்லுங்க, அதான் எனக்கு பிடிக்கும். தட்ஸ் குட். எனக்கும் அப்படித்தான். உண்மை அசிங்கமா இருந்தா கூட பிடிக்கும். பல சமயம் உண்மை அசிங்கமா தான் இருக்கும். வாழ்க்கையில பொதுவா எல்லார்கிட்டையும் நாம உண்மை பேசுறதில்ல. ரொம்ப சில பேர்கிட்ட தான் உண்மையான உண்மைய பேசுறோம். உங்ககிட்ட எனக்கு உண்மை பேசணும்னு ஆசையா இருக்குது. எதுக்கு இவ்வளவு பீடிகை? உண்மை பேசினா மோசமானவனா நினைச்சிடுறாங்களே. உங்களை ஏற்கனவே பார்த்திருக்கேன்னு உண்மைதான் பேசினேன். தப்பா எடுத்துக்கிட்டீங்களே. குத்தி காமிக்கிறீங்களே. அதான் சாரி சொல்லிட்டேனே என்று திரும்பின இந்துமதி அருகில் மேஜை மேல் செஸ் போர்டு விரித்து காய்கள் பாதி விளையாட்டு நிலையில் நிற்பதை பார்த்து, நீங்க செஸ் விளையாடுவீங்களா கண்ணன் என்றாள். வெறிங்க அந்த விளையாட்டு மேல. ஐயோ, எனக்கு கூட ரொம்ப பிடிக்கும். நடுவுல வாழ்க்கையில ஏற்பட்ட பல பிரச்சனைகள்ல செஸ் விளையாட்டெல்லாம் கடைசி பட்சமாயிடுச்சு. ஆமா, நீங்க யார் கூட விளையாடுவீங்க? டிரைவர் சண்முகத்தை கேட்டேன். அவனுக்கு ரம்மி தான் தெரியுமா. தண்ணி போடுறதுக்கு மட்டும் கம்பெனி அவன். மற்றபடி செல்ஃப் கேம் தான். நீங்க ஃப்ரீயா இருக்கிறப்போ நீங்களும் நானும் விளையாடலாமா? ஒரு பார்ட்னர் கிடைக்காதான்னு தவம் இருக்கேன். வெல்கம். சிகரெட் முடிந்து போக அருகில் ஆஸ்ட்ரே இல்லாததால் எழுந்து போய் ஜன்னல் வழியாக வெளியே எரிந்து விட்டு வந்தான் கண்ணன். நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்களே கண்ணன்
எஸ், என்னை சந்திச்சது எப்படி நினைவு வந்துச்சுன்னு கேட்டேன். நேத்து ராத்திரி நான் வேற ஒரு மூட்ல இருந்தேன். சுமதின்னு ஒரு கால் கேர்ள் வந்திருந்தா. பேசிட்டு இருக்கிறப்ப அவ விரல்ல பார்த்தா இங்கு கரை. என்னன்னு விசாரிச்சா கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்ல பிஏ படிக்கிறேன்னு சொன்னான். அவ சொன்னதுமே எனக்கு கிளிக் ஆயிடுச்சு. உடனே நீ வீட்டுக்கு போமான்னு அனுப்பிச்சிட்டு புறப்பட்டுட்டேன் உங்க வீட்டுக்கு. அவ என்ன பைத்தியம்னு நினைச்சுக்கிட்டு போயிருப்பா என்று சிரித்துக்கொண்டே திரும்ப இந்துமதி எழுந்து விட்டிருந்தாள். என்னங்க, என்னாச்சு என்றான் கண்ணன். டீசன்சின்னா என்னன்னு முதல்ல கத்துக்கங்க. ஒரு பொண்ணுகிட்ட எதை பேசுறது எப்படி பேசுறதுன்னு பக்குவம் இல்லை உங்ககிட்ட. ச, நான் வரேன். இந்துமதி விருட்டென்று வெளியேறி நடந்து போனாள். அமைதியாக நின்று கொண்டிருந்தான் கண்ணன். பெண்ணே, உன்னை விதிவிலக்கு என்று நினைத்தேன். நீயும் பொது விதிகளுக்கு உட்பட்டவள்தான் என்று காட்டிவிட்டாய். நீதானா உண்மை பேச சொன்னாய்? எல்லோரையும் போல அலங்கரித்து பொய்யை பேசியிருக்க வேண்டுமோ? சாரி, அது என் இயல்பில்லை. ஆனால் நீண்ட நாட்களுக்கு பிறகு உள்ளம் புரிந்து பழக நல்ல ஒரு நட்பு கிடைத்தது என்று நினைத்தேன். நீயும் ஒரு சராசரிதானா? நாளை முதல் உன்னிடமும் வேஷம் போட்டுக்கொண்டுதான் பேச வேண்டுமா? கண்ணன் பெருமூச்சு விட்டான். அத்தியாயம் 11. இன்டர்காமில் 4ஆம் நம்பர் அழுத்தி எடுத்த மாதங்கனிடம், மாதங்கன், இந்துமதியை பேச சொல்லுங்க என்றான் கண்ணன் தன் அலுவலக அறையில் இருந்து. இன்னைக்கும் அவங்க ஆபீஸுக்கு வரல சார். நேத்தும் வரல. ஏன், லீவ் லெட்டர் அனுப்பியிருக்காங்களா? ஃபோன் பண்ணி உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்களாம். ஓகே, பத்மினியை என் ரூமுக்கு வர சொல்லுங்க. ரிசீவரை வைத்தான். நிஜமாகவே உடம்புதான் சரியில்லையா? அத்தியாயம் 12. அடையாறு டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச் ஸ்டாப்பில் பஸ்ஸில் இருந்து இறங்கி கொண்டாள் இந்துமதி. கையில் வைத்திருந்த கூடையில் ஆப்பிள் பழங்களும் 2 பிஸ்கட் பாக்கெட்டுகளும் இருந்தன. நிதானமாக நடந்தாள். ஜீவரத்தினம் நகரில் இருந்தது தயானந்தா ட்ரஸ்ட் ஸ்கூல். ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அமைதி போர்த்தி இருந்தது. கேட்டில் வாட்ச்மேன் வணக்கம்மா என்றான். ஹெட்மாஸ்டரின் வீட்டோடு இணைந்த அலுவலக வாசல் போர்ட்டிகோவில் அம்பாசிடர் கார் இல்லாததால் அவனிடம் ஐயா இல்லையா என்றாள். ராயபுரம் வரைக்கும் போயிருக்காருமா. சரி என்று பள்ளி கட்டிடங்களை கடந்து ஹாஸ்டல் கட்டிடத்திற்கு நடந்தாள். விளையாட்டு மைதானத்தில் பொடியர்களின் ஃபுட்பால் நடந்து கொண்டிருந்தது. ஹாஸ்டல் வார்டன் அறையில் பேனாவுக்கு இங்கு போட்டு கொண்டிருந்த கொண்டை போட்ட கல்யாணி, வாங்க இந்துமதி, ரூம்ல தான் இருக்கா, போய் பாருங்க என்றாள். வரிசையாக அறைகள், காச் மூச்சென்று குழந்தைகளின் சப்தங்கள். வராந்தாவில் தபதபவென்று ஓடிப்பிடித்து விளையாட்டு. அந்த அறையின் கதவுகள் திறந்திருக்க ரமா மட்டும் தரையில் அமர்ந்து குனிந்து டிராயிங் நோட்புக்கில் கலர் அடித்துக் கொண்டிருந்தாள். ரமா, அம்மா என்று துள்ளிக்கொண்டு எழுந்து ஓடி வந்து அவளை அப்படியே கட்டிக்கொண்ட 5 வயது ரமாவின் கண்களில் உற்சாகம் வழிந்தது. ரமாவை தூக்கி 2 கன்னங்களிலும் முத்தமிட்டு அணைத்தபடி கட்டிலில் அமர்ந்து, என்ன சாப்பிட்ற? ஆப்பிள் வேணுமா இல்ல வேஃபர் பிஸ்கட் சாப்பிட்றியா? எதுவும் வேணாம் என்றது குழந்தை சினுங்கலாக. ஆயா நல்லாவே தலை சீவல, அம்மா நான் தலை சீவி விடட்டா? இந்துமதி எழுந்து கபோர்டில் இருந்து சீப்பெடுத்து வந்து ரமாவின் தலையை வாஞ்சையுடன் சீவி விட்டு கொண்டே, ஏமா எதுவும் வேணாம்னு சொல்ற? உன் மேல கோபம். ஏமா, அம்மா என்ன தப்பு செஞ்சேன்? தாத்தா வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டே போக மாட்டேங்கிறியே. உனக்கு தாத்தா மேலையும் பாட்டி மேலையும் இருக்கிற பாசம் அவங்களுக்கு இல்லையம்மா. உன்னை ஹாஸ்டல்ல வந்து ஒரு தடவையாவது பார்த்தாங்களா? நான் தான் அம்மா வாரம் வாரம் வந்து ஞாயிற்றுக்கிழமை பூரா உன்னோடவே இருக்கேனே. அப்புறம் என்னம்மா, நல்ல பிள்ளை தானே, சாப்பிடுமா, அம்மா ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கேனில்ல. பிஸ்கட் பாக்கெட் பிரித்து ஒன்றை எடுத்து தர ரமா அதை பாதி கடித்து விட்டு அம்மாவின் உதட்டில் வைத்தாள். இந்த சட்டை வேணாம், என் ரமா குட்டிக்கு நான் புதுசா ஒரு சட்டை வாங்கிட்டு வந்திருக்கேனே, அதை போட்டுக்கிட்டு ராணி மாதிரி என்னோட வெளியில வரப்போற. எங்க போகலாம் இன்னைக்கு? பீச் போகலாம் மம்மி, ப்ளீஸ். அது ஈவினிங், இப்போ மம்மிக்கு கொஞ்சம் ஷாப்பிங் போகணும். என்னோட நீ வர்ற? அப்புறம் ஒரு காமெடி சினிமா போக போறோம், உனக்கு ரொம்ப பிடிக்குமே, லாரல் ஹார்டி, அந்த படம். அதுக்கப்புறம் பீச். ஓகே? சரிம்மா என்றாள் ரமா உற்சாகமாக. அவளுக்கு உடைமாற்றி வார்டனிடம் சொல்லிவிட்டு வெளியே அழைத்து வந்து பஸ் பிடித்து அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வருவதற்குள் போன சந்திப்புக்கு பின் பென்சில் தொலைந்தது. வாண்டு மல்லிகா தன் தொடையில் கிள்ளியது. ஆயா சோப்பு போடும்போது கண் எரிந்தது என்று சகலத்தையும் மூச்சுவிடாமல் ரமா சொல்லிக்கொண்டே வர இந்துமதி ஆர்வமாக கேட்டுக்கொண்டாள். அம்மா, ஒன்னு கேட்கணுமே. என்னடா ராஜா? ரவிச்சந்திரன் இல்ல? அவன் கேட்டான், வெளியூர்ல அம்மா இருந்தாதான் ஹாஸ்டல்ல சேர்ப்பாங்க, உங்க அம்மா தான் இதே ஊர்ல இருக்காங்களே, அப்புறையே நீ ஹாஸ்டல்ல இருக்கன்னு கேட்டாம்மா. தெரியலன்னு சொல்லிட்டேன். ஒரே வினாடியில் மனது பாரமாக விழிகள் ஈரமாகின. இந்த பிஞ்சு இப்போதெல்லாம் கேள்விகள் கேட்க துவங்கிவிட்டது. விளக்கமாக பதில் சொல்ல முடியாது, சொன்னால் புரிந்து கொள்ளவும் முடியாது. எதை சொல்ல? ஹாஸ்டல்ல தங்கி படிச்சா டிசிப்ளின் வரும்டாமா, அதனாலதான் நீ ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிற. ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் கடைகடையாய் போய் பொருள்கள் வாங்கி கொண்டிருந்த போது
ரமா தலையை சாய்த்து ரொம்ப நேரமாக ஒரே திக்கில் பார்த்து கொண்டிருந்தாள். யதேச்சையாக அதை கவனித்த இந்துமதி திரும்பி பார்த்தபோது ஒரு இளைஞனின் சுண்டு விரலை பிடித்து கொண்டு நின்ற சிறுவன், டாடி எனக்கு சாக்லேட் வேணும் என்று அடம் பிடித்து கொண்டிருந்தான். ரமா திரும்பி அம்மாவை பார்த்தாள். என்னம்மா, உனக்கும் சாக்லேட் வேணுமா? ம் என்று தலையை குறுக்கில் அசைத்தாள். பின்ன என்ன பாக்குற? அம்மா, எனக்கு டாடி கிடையாதா? எங்க போயிருக்கார் அவரு? சட்டென்று சாட்டை சொடுக்கினது போல உணர்ந்த இந்துமதி ரமாவை தூக்கி கொண்டு, உனக்கு உனக்கு டாடி கிடையாது என்றாள். ஏன் கிடையாது? அருணாவுக்கு, கஸ்தூரிக்கு, பப்ளுவுக்கெல்லாம் டாடி இருக்காங்களே. உனக்கு டாடி செத்து போயிட்டாரு. இப்ப பீச்சுக்கு போகணுமா வேணாமா என்று கடையை விட்டு வெளியேற ரமா மௌனமாகி ரொம்ப நேரம் கழித்து, அப்படின்னா என்ன பாக்குறதுக்கு எப்பவும் டாடி வரவே மாட்டாராமா என்றாள். அத்தியாயம் 13. கடற்கரையின் உள்சாலையில் காரை நிறுத்தியிருந்தான் கண்ணன். காரின் பேனட் மேல் அமர்ந்து தலைமுடி பறக்க முள்முள்ளாய் வெட்டின மாங்காய் பத்தை சாப்பிட்டு கொண்டே தூரத்து அலைகளை பார்த்தான். மீண்டும் மீண்டும் சளைக்காமல் அலைகளை இயந்திரமாய் உற்பத்தி செய்து கொண்டே இருந்தது கடல். மணல்வெளி முழுக்க 1000 மக்கள் அமர்ந்திருந்தார்கள், நடந்து கொண்டிருந்தார்கள். குதிரைகள் சோம்பலாய் ஓடின. என்னை ரசி என்றது லிப்ஸ்டிக் போட்ட வானம். அந்த இளைஞன் அந்த பெண்ணின் இடுப்பில் கை கோர்த்து லேசாக அணைத்தபடி மணலில் கால் பதிய நடந்தான். ஐயோ, என்னங்க இது? கையை எடுங்க. ஏனா? இது வீடு இல்ல, பீச். எத்தனை பேர் பாக்குறாங்க? பாக்கட்டுமே. என் பொண்டாட்டி கைய நான் கோத்து நடக்கிறதுக்கு யார் என்ன சொல்ல முடியும் அனிதா? என் மேல உங்களுக்கு எவ்வளவு லவ் கண்ணன்? இந்த கடல் அளவுன்னு சொல்லவா? நிஜமா? எப்படி நிரூபிக்கிறது? நான் நம்பலன்னா தானே நிரூபிக்கணும். பின்ன ஏன் சந்தேகப்படுற மாதிரி கேட்ட? இது சந்தேகத்துக்காக கேட்கிற கேள்வி இல்ல கண்ணன், பின்ன சந்தோஷத்துக்காக கேட்கிற கேள்வி. அதெப்படி? புரியலையே. குழந்தைய அம்மான்னு சொல்லு, அப்பான்னு சொல்லுன்னு மறுபடி சொல்ல சொல்றது எதுக்கு? நான் தான் உன் அம்மா, உன் அப்பான்னு அதோட மனசுல பதிய வைக்கிறதுக்காகவா? இல்ல, அம்மான்னு அது கூப்பிடுறப்போ கிடைக்கிற சந்தோஷம் தனி. அது மாதிரி என் மேல உங்களுக்கு பிரியம் உண்டான்னு சந்தேகமா கேட்கறதில்ல. ஐயோ, நான் உன் மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்கேன் தெரியுமான்னு நீங்க சொல்றப்ப ஏற்படுற பூரிப்ப அனுபவிக்கிறதுக்காக. இப்போ உனக்கு பூரிப்பு வேணும், அவ்வளவுதானே? ஐ லவ் யூ அனிதா, ஐ லவ் யூ அனிதா, ஐ லவ் யூ அனிதா. ஐயோ போதும். கண்ணன் கைக்குட்டை எடுத்து தன் விழிகளை ஒற்றிக்கொண்டு காரில் அமர்ந்தான், புறப்பட்டான். சாலைக்கு வந்தபோது பஸ் ஸ்டாப்பில் இந்துமதியையும் கூட ஒரு சிறுமியையும் பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரேக் அடித்து நிறுத்தி இறங்கினான். ஹலோ இந்துமதி, வாங்க, எங்க போகணும்? டிராப் பண்றேன். இது யாரு? அவள் கன்னத்தை கிள்ளி, ஹலோ பேபி, என்ன பேரு? ரமா என்றாள் ரமா. இந்துமதிக்கு தர்ம சங்கடமாக இருந்தது. எதுவும் பேசாமல் நின்றாள். உடம்பு சரியில்லைன்னு லீவ் போட்டிருந்தீங்களே, ஹவ் ஆர் யூ? நல்லா இருக்கே, நீங்க போங்க சார், நான் பஸ்ல போய்க்கிறேன். ஓகே, சங்கடப்படுத்தி இருந்தாலோ தொந்தரவு படுத்தி இருந்தாலோ சாரி. கண்ணன் ரமாவின் கன்னத்தில் மறுபடி தட்டிவிட்டு தன் காருக்கு திரும்பினான், புறப்பட்டான். அத்தியாயம் 14. மறுநாள் அலுவலகத்திற்கு வழக்கம் போல் வந்த இந்துமதிக்கு கண்ணனிடம் இருந்து தன் அறைக்கு வர சொல்லி அழைப்பு வந்ததுமே பெருமூச்சு விட்டு எழுந்து நடந்தாள். பஸ் ஸ்டாப்பில் பார்த்த குழந்தை யாருடையது என்று மீண்டும் கேட்கப் போகிறான். ஆனால் கண்ணன் அலுவலக சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு மேல் ஒரே ஒரு வார்த்தை கூட பேசாதது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. அடுத்தடுத்த நாட்களும் நகர. அத்தியாயம் 15. ஞாயிற்றுக்கிழமை என்னும் சோம்பலில் 8 மணிக்கு மேல் எழுந்து காஃபி போட்டு குடித்துவிட்டு டிஃபன் செய்ய மனமில்லாமல் டிரைவரை ஹோட்டலில் வாங்கி வர சொல்லி அனுப்பிவிட்டு கூடத்தில் அமர்ந்து தரையில் பேப்பரை விரித்து வைத்து படித்து கொண்டிருந்தான் கண்ணன். அந்த பேப்பரின் மேல் நீளமாக படிந்த நிழலுக்காக தலையை நிமிர்த்தி பார்த்து வியந்து, வாங்க இந்துமதி என்று எழுந்து கொண்டான். இந்துமதி வந்து மௌனமாக அமர்ந்து, தொந்தரவா என்றாள். இல்ல, ஆச்சரியம்தான். ஒரு நிமிஷம். அறைக்கு சென்று சட்டை அணிந்து திரும்ப வந்தான். எங்க இப்படி? நீங்க ஃப்ரீயா இருந்தா செஸ் விளையாடலாம்னு நினைச்சு வந்தேன். அரை மணி நேரம் கொடுத்தா நான் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிடுவேன். என் மேல உங்களுக்கு கோபம் இல்லையா கண்ணன்? எதுக்காக கோபப்படணும்? வெடுக்குன்னு உங்களை அலட்சியப்படுத்திட்டு அன்னைக்கு யாருமே அப்படித்தான் நடந்துக்குவாங்க. இல்லங்க கண்ணன், அப்புறம் யோசிச்சு பார்த்தேன். என்ன ஆவரேஜ் பொண்ணா நினைச்சிருந்தா அவ்வளவு அப்பட்டமா பேசியிருக்க மாட்டீங்க. உண்மையை சொல்றேன்னு சொல்லிட்டு தான் சொன்னீங்க. ஆனா என் மனசுல கொஞ்சம் விகல்பமும் பக்குவமின்மையும் இருக்கிறதால கோவப்பட்டுட்டேன். உங்க செயல் தப்பா இருக்கலாம், அதை அப்பட்டமா சொல்ல எல்லாருக்கும் முடியாது. என்னோட இருந்த குழந்தைய யாருன்னு துருவி நீங்க கேட்கல, அப்புறம் ஆபீஸ்லயும் கேட்கல. உங்களை போய் டீசென்சி இல்லாதவர்னு தான். ஐ எம் வெரி சாரி. கண்ணன் சிரித்து, என் மனைவிய பத்தி எத்தனை தடவை சொன்னேன், அவ எப்படி இறந்தான்னு நீங்க கேட்டீங்களா என்றான். அந்த கேள்வியை கேட்கறதால நீங்க அந்த துக்கத்தை மறுபடி நினைச்சு பார்க்க வேண்டி இருக்குமேன்னு தான் கேட்கல. நீங்களா சொல்றப்ப தெரிஞ்சுக்கிட்டா போச்சுன்னு தான் கேட்கல.
இதுக்கு பேர் நாகரிகம் இல்லையா? அதையே தான் நானும் செஞ்சேன். அந்த குழந்தைய எனக்கு அறிமுகப்படுத்தணும்னு நீங்க நினைச்சிருந்தா நீங்களே சொல்லியிருப்பீங்களே. வெயிட், நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். பாத்ரூமில் தண்ணீருக்கு கீழே நின்ற போது சிலிர்ப்பினூடே நினைத்தான். பெண்ணே, நல்லவேளை நீ என் அனுமானப்படியே பக்குவமானவள்தான். என்ன உன் சோகம், என்ன உன் பின்னணி கீதம்? அதை நீயாக இசைக்கும் வரை நான் கேட்க மாட்டேன் தோழியே. கண்ணன் உடைமாற்றி வந்தபோது சண்முகம் டிஃபன் வாங்கி வந்திருந்தான். இந்துமதி தான் வீட்டிலேயே சாப்பிட்டு விட்டு வந்துவிட்டதாக சொல்ல, இவன் சாப்பிட்டு முடித்து சிகரெட் பற்ற வைத்துக் கொண்டு செஸ் போர்டு எடுத்து விரித்து நான் ரெடி என்றான். காய்களை அடுக்கிக் கொண்டே, ஏன் நீங்க இன்னொரு கல்யாணம் செஞ்சுக்க கூடாது கண்ணன் என்றாள் இந்துமதி. பிகாஸ் நான் அனிதாவை மறக்க விரும்பல என்றவன் சுவரில் மாட்டின அனிதாவின் புகைப்படத்தை பார்த்தான். எங்க கைய காமி, சூடு பெருசா பட்டுடுச்சா அனிதா? இல்லங்க, சின்ன காயந்தான். வர்ணால் போட்டியா? இந்த சேலை கட்டிக்கிட்டு தான் சமைச்சியா? ஆமா. ஏன், அறிவு இருக்கா உனக்கு? நைலக் சேலை கட்டிக்கிட்டு சமைக்கலாமா? ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் கண்ணன்? சின்ன பாப்பா பாரு, விளக்கமா சொல்ல. அதிகபட்சமா உயிர் போகும், அவ்வளவுதானே. போயிட்டு போகுது. அரைஞ்சேன்னா பல்லு எகிரிடும். என்ன பேச்சு இது? கண்ணன், நம்ம காதல் கை கூடுமான்னு எவ்வளவு ஏங்கினேன் தெரியுமா? 2 வீட்டு எதிர்ப்பையும் சமாளிச்சு நாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்ம அன்புக்கு அத்தாட்சியா ஒரு ராம்குமாரையும் பெத்துக்கிட்டாச்சு. எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? இதை விட ஒரு அற்புதமான வாழ்க்கை யாருக்குமே அமைய முடியாது கண்ணன். இந்த சந்தோஷமான சமயத்திலேயே இறந்துடணும். என்ன அனிதா இப்படியெல்லாம் பேசுற? ஒரு பேச்சுக்கு தானே சொன்னேன். வேணாம், பேசாத, எனக்கு பிடிக்கல. விளையாட்டா பேச ஆரம்பிச்சாச்சு. சொல்லுங்களே, நான் இப்போ திடீர்னு செத்துட்டா என்ன செய்வீங்க? கன்னத்தில் கை தாங்கி கண்ணனையே பார்த்தாள் இந்துமதி. நிஜமாவே அவளை அரைஞ்சேங்க இந்துமதி. ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கிறான்னு ஒரு பழமொழி சொல்வாங்களே, அது என்னை பொறுத்த வரைக்கும் 200% நிஜம். அனிதா என் மனைவி மட்டும் இல்ல, என் தலைவி, என் குரு, என் வழிகாட்டி. நான் அவளோட பழகின காலத்துல எக்கச்சக்கமான தாழ்வு மனப்பான்மை வச்சிருந்தேன். யார் கூடவும் பேச மாட்டேன். பேசினாலும் சுவையா பேச தெரியாது. உலக விஷயங்கள் எதுவும் தெரியாது. இலக்கிய ரசனை, இசை ரசனை எதுவும் கிடையாது. அவ மேல அன்பை மட்டும் பொழிய தெரிஞ்ச ஒரு சாதாரண ஆசாமிதான். என்னை டாப் டு பாட்டம் மாத்தினவ அவதான். வாழ்க்கையில உள்ள ரசனையான விஷயங்களை சொல்லி தந்தா, உன்னதமான விஷயங்களை கத்து தந்தா. அவளோட அறிவுக்கு ஈடு கொடுக்க முடியாம திணறின என்ன கை கொடுத்து படிப்படியா முன்னேத்தினா. ஒரு குமாஸ்தா வேலையிலிருந்து பிரான்ச் மேனேஜரா உயர அவதான் பின்னணி காரணம். எத்தனை சுவாரஸ்யமான சம்பவங்கள் அவளோட. அவளை நான் லவ் பண்ணினேன்னு இறந்த காலத்துல சொல்றது கூட அபத்தம். அவ உடல் தான் இப்ப இல்லையே தவிர அந்த நினைவுகளா அவ வாழ்றா. அவளை இப்பவும் லவ் பண்றேன். அதனால வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க நான் விரும்பல. இந்துமதி இமைக்காமல் அவனை பார்த்தாள். அவளின் நேரடி பார்வையையும் அதில் கலக்கத்தையும் பார்த்த கண்ணன், என்ன அப்படி பாக்குறீங்க என்றான். உங்க அனிதா ரொம்ப கொடுத்து வச்சவங்க. கொடுத்து வைக்கலையே இந்துமதி, கை கட்டினது வாய் கட்டலன்னு சொல்ற மாதிரி. எங்க காதல் கல்யாணம் பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தான் நடந்தது. ராம்குமார் பிறந்தான். 2 பேர் குடும்பங்கள்லையும் அவன்தான் பகைமைய மாத்தினான். அந்த சந்தோஷமான தருணத்துல நான் அவளை இழந்துட்டேனே இந்துமதி. அனிதா பழகிக்காத ஒரே ஒரு விஷயம் கார் டிரைவிங். அதை ஒரு நாள் நான் கிண்டல் செஞ்சேன். அதுல ரோஷமாகி டிரைவிங் ஸ்கூல்ல சேர்ந்து 15 நாள்ல டிரைவிங் கத்துக்கிட்டா. அப்ப நான் திருவனந்தபுரத்துல வேலை பார்த்தேன். ஆபீஸ்ல லிப்ட் ரிப்பேர். படியில சோப்பாயில் போட்டு அப்பதான் தொடச்சிருக்காங்க. நான் கொஞ்சம் கவனம் இல்லாம ஏறினதுல கால் வழுக்கி விட்டு மண்டையில அடி. கொஞ்சம் ரத்தம் வந்து பக்கத்து ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் தையல் போட்டாங்க. என்ன கேட்காமையே ஆபீஸ்ல உள்ளவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி விவரம் சொன்னதும் இவளுக்கு டென்ஷன் ஏறி போய் காரை எடுத்துக்கிட்டு புறப்பட்டுட்டா. இன்னும் லைசன்ஸே வாங்காத நிலைமையில படபடப்பா ஓட்டினதுல ஒரு லாரியில மோதி கோரம் என்ற போது கண்ணனின் விழிகள் சிவந்திருந்தன. இது நடந்தது எப்போங்க கண்ணன்? 5 வருஷமாச்சு. சாரி, பொழுது போகலன்னு வந்தீங்க. உங்க மூட ஸ்பாயில் பண்றேனா? விளையாடலாமா என்று கண்ணன் தன் காய்களை அடுக்கினான். நான் சொன்னது பொய். எனக்கு உங்களை அலட்சியப்படுத்தி பேசிட்டு போனதுக்கு மன்னிப்பு கேட்கணும்னு இருந்துச்சு. அதை தவிரவும் என்று இழுத்தாள். சொல்லுங்க, என்ன புரிஞ்சுக்கிற, இல்லைன்னா அட்லீஸ்ட் புரிஞ்சுக்க முயற்சிக்கிற யாராச்சும் ஒருத்தர்கிட்ட மனசு திறந்து என் பாரத்தை எல்லாம் கொட்டணும்னு நினைச்சப்ப உங்களைத்தான் நினைச்சேன். என்ன மதிச்சு பேசுறீங்க. என் மேல கோபத்தை காட்டாம நிதானமா பேசுறீங்க. இந்த பொறுமை நிறைய பேருக்கு வராது. கண்ணன் கைகளை கட்டி கொண்டான். நீங்களே ஆரம்பிச்சிட்டதால இப்ப நான் கேட்கலாம். என்ன ஒரு உண்மையான தோழனா நினைச்சு நீங்க எதையும் மறைக்காம பேசலாம். சொல்லுங்க இந்துமதி, என்ன உங்க பிரச்சனையான கடந்த காலம் என்றான். சொல்றேன் என்றாள் இந்துமதி. அத்தியாயம் 16. எங்க வீடு மாதிரி ஒரு உற்சாகமான குடும்பத்தை பார்க்கவே முடியாது. அப்பா ஜோவியல்னா அவ்வளவு ஜோவியல். ஒரு அக்கா எனக்கு, ஒரு தங்கை, ஒரு தம்பி.
அப்பா எங்களோட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் பழகுவாரு. கவர்மெண்ட் உத்தியோகம் அவருக்கு. தன் பிள்ளைங்க ஒன்று ஆசைப்பட்டா கடன் வாங்கியாவது அதை நிறைவேற்றி வச்சிடுவாரு. அம்மா கூட சத்தம் போடுவாங்க. பிள்ளைங்க சந்தோஷத்துக்காக தானடி சம்பாதிக்கிறோம்னு அப்பா சொல்லுவாரு. யாரையும் படி படின்னு விரட்ட மாட்டாரு. எங்களோட சேர்ந்து கேரம் விளையாடுவாரு. வாரம் பீச்சுக்கு அழைச்சிட்டு போவாரு. சினிமா டிராமான்னு எப்பவும் குஷி தான். எங்க அக்கா கல்யாணம் வரைக்கும் தான் இந்த சந்தோஷம் தொடர்ந்தது. அவளோட கல்யாண பிரச்சனை பெரிய விஸ்வரூபம் எடுத்து நின்னுது. வந்து பார்த்தவங்க கேட்ட வரதட்சணைய ஒப்புக்க முடியாம அப்பா திணறினாரு. கடன் வாங்கி ஒரு வழியா கல்யாணம் செஞ்சு கொடுத்தோம். ஆனா அந்த கடன் அப்பாவோட உற்சாகத்தை உறிஞ்சு எடுத்துருச்சு. அந்த சமயத்துல தான் எம்காம் காலேஜ்ல படிக்க விரும்பினா அந்த ஆசையை தள்ளி வச்சுட்டு கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்ல சேர்ந்துட்டு வேலைக்கு போகட்டுமான்னு கேட்டேன். எங்க குடும்பங்கள்ல பொண்ணை வேலைக்கு அனுப்புறதில்ல. அதை கேவலமா நினைப்பாங்க. மகளோட சம்பாத்தியத்துல அப்பா வாழ்றான்னு கேலி பேசுவாங்க. அதனால அப்பா தயங்கினாரு. ஆனா கடன் தொல்லையும் குடும்ப நிலைமையும் சேர்ந்து அவரை தலையசைக்க வச்சுது. நான் ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனில வேலைக்கு சேர்ந்தேன். 4-5 மாசம் ஸ்மூத்தா போய்கிட்டு இருந்தது. என் வாழ்க்கையில திருப்புமுனை ஏற்படுத்தினது அந்த சந்திப்பு தான். மனோஜ்குமாரோட ஏற்பட்ட அந்த முதல் சந்திப்பு தான். என் ஆபீஸ் 5வது மாடியில. தினம் லிப்ட்ல போறது வழக்கம். அன்னைக்கு நான் லிப்ட்ல நுழைஞ்சப்போ என்னோட ஒரு இளைஞன் ஏறினான். ஒல்லியா சிவப்பா ஸ்டைலா ரொம்ப கவர்ச்சியா இருந்தான். கையில ஃபைல் வச்சிருந்தான். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், தாரா எக்ஸ்போர்ட்ஸ் எந்த ஃப்ளோர்? 5 என்றேன். அது நான் வேலை பார்க்கும் கம்பெனி. அதனால் ஏற்பட்ட இயல்பான ஆர்வத்தில் அங்க யாரை பார்க்கணும் என்றேன். கிளார்க் போஸ்டுக்கு அப்ளை செஞ்சிருந்தேன். இன்னைக்கு இன்டர்வியூ, அதுக்கு வந்திருக்கேன். நீங்க அங்க வேலை பார்க்குறீங்களா? ஆமா என்ற என் கண்கள் அவன் ஃபைலில் எழுதியிருந்த மனோஜ்குமார் என்ற பெயரை படித்தன. அழகான பெயர் என்று நினைத்து கொண்டேன். இளமைக்கே உரிய ஒரு ஆர்வமான குறுகுறுப்பில் இவனுக்கு நம்ம கம்பெனியில் வேலை கிடைத்தால் பரவாயில்லையே என்று லேசாக ஒரு காரணமில்லாத ஏக்கம் ஏற்பட்டது உண்மை. என்னவா வேலை பார்க்குறீங்க மேடம்? ஸ்டெனோ என்றேன். மொத்தம் இங்கே 7 ஸ்டெனோ என்றேன். அலுவலகத்தை அடைந்ததும் அங்கே காத்திருந்த 10-15 இளைஞர்களோடு அவனும் சென்று அமர்ந்து கொள்ள நான் உள்ளே சென்றேன். என் மேஜையில் இருந்து அவர்களை பார்க்க முடிந்தது. அந்த இளைஞர்கள் கூட்டத்தில் அவன் மட்டும் எடுப்பாய் பளிச்சென்று தெரிந்தான். தேவையில்லாமல் என் பார்வை அவன் பக்கம் அடிக்கடி சென்றது. 2 முறை அவனும் அங்கிருந்து பார்த்து கொண்டிருப்பது தெரிந்தது. சில நிமிடங்களுக்கு பின் எக்ஸ்கியூஸ் மீ என்ற குரலுக்கு நிமிர்ந்தால் அவன் நின்று கொண்டிருந்தான். என்ன, இன்டர்வியூ முடிஞ்சுதா என்றேன். இன்னும் இல்லங்க, இப்பதான் 2வது ஆள் போயிருக்கான். என் டர்ன் 14வது. உங்ககிட்ட ஒரு விஷயம் தனியா பேசணும். ப்ளீஸ் அப்படி வாங்களே. தனியாக என்னிடம் பேச என்ன இருக்கிறது என்று புரியாமல், அதே சமயத்தில் வலிய வந்து என்னிடம் பேசியதில் ஒரு ரகசிய சந்தோஷம் பரவுவதும் புரியாமல் எழுந்தேன். சற்று தள்ளி தனியாய் வந்ததும் சொன்னான். மேடம், இந்த கம்பெனி மேனேஜர் என்ன டைப்? லஞ்சம் கிஞ்சம் வாங்குவாரா? ஒரு 2000 வரைக்கும் என்னால புரட்ட முடியும். உங்களால இந்த வேலையை எனக்கு கிடைக்க ஏற்பாடு செய்ய முடியுமா? நான் அட அற்ப பதரே என்பது போல அவனை பார்க்க, என்ன தப்பா நினைக்காதீங்க. இந்த மாதிரி பேசுறதும் நினைக்கிறதும் அநாகரிகம்னு எனக்கு தெரியும். ஆனா எனக்கு வேற வழி இல்ல. ரொம்ப நொந்து போய் சொல்றேன். சட்டையும் பேண்ட்டும் அழகா போட்டுக்கேனே ஒழிய உள்ளுக்குள்ள அவ்வளவு வேதனை இருக்கு. தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணணும், தம்பிய படிக்க வைக்கணும். அப்பா சமீபத்துல இறந்துட்டாரு. குடும்ப பாரம் பூரா என் தலையில தான். எனக்கு ஏதாச்சும் ஒரு வேலை ரொம்ப அத்தியாவசியமா தேவைப்படுதுங்க. நானும் கிட்டத்தட்ட 50க்கு மேல இன்டர்வியூ போயாச்சு. நல்ல தகுதியும் திறமையும் இருந்து பிரயோஜனம் இல்லைங்க. ஒன்று பணம் தரணும், இல்லைன்னா சிபாரிசு தேவைப்படுது. அதனாலதான் அப்படி கேட்டுட்டேன். அவன் சொன்ன விதம் என் கண்களை கலங்க வைத்தது. விசாரிச்சேன். 2 போஸ்ட் தான் காலியா இருக்கான். 17 பேரை இன்டர்வியூக்கு கூப்பிட்டு இருக்காங்களாம். நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க. நான் அதுக்கப்புறம் உங்க நிலைமை பத்தி மேனேஜர் கிட்ட பேசுறேன். நான் இந்த கம்பெனில சேர்ந்தே 6 மாசம் தான் ஆச்சு. ஆனா மேனேஜர் நல்ல டைப்பு தான். பேசி பாக்குறேன். நாளைக்கு ஈவினிங் ஆபீஸ் பக்கத்துல உள்ள பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணுங்க. மேனேஜர் என்ன சொன்னாருங்கிறத சொல்றேன் என்று ஏதோ என் நெருங்கின உறவுக்காரனுக்கு சொல்வது போல அக்கறையாக சொன்னேன். மனோஜ்குமாருக்காக முதன்முறையாக மேனேஜரிடம் ஒரு அப்ளிகேஷன் என்று போவதில் தயக்கமே ஏற்படவில்லை. அவர் என் வார்த்தைக்கு மதிப்பளித்து மனோஜ்குமாருக்கு வேலை கொடுக்க வேண்டுமே என்றுதான் படபடப்பாக இருந்தது. அன்று மாலை அலுவலகம் முடிந்து மேனேஜர் புறப்பட இருந்த சமயம் அவர் அறைக்கு சென்றேன். தயங்கி சொன்னேன். அவர் பரிவுடன் பரிசீலிப்பார் என்று நினைக்க என் எதிர்பார்ப்பு பொய்யானது. ஏமா, நீ வேலையில சேர்றதுக்கே உங்க அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் சிபாரிசு செஞ்சாரு. நீ இன்னும் 1 வருஷம் கூட கம்ப்ளீட் பண்ணல. உன் வேலையே இன்னும் நிரந்தரமாகல. இதுல காலையில லிப்ட்ல அறிமுகமான ஒருத்தனுக்காக சிபாரிசுக்கு வந்துட்டியா? வேலைக்காக அலையிற ஒவ்வொரு இளைஞனையும் கேட்டுப்பாரு. இதே மாதிரி 100 உண்மை கதை சொல்வான். எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. அவன் இன்டர்வியூல சரியா செஞ்சிருந்தா ஆட்டோமேட்டிக்கா வேலை கிடைக்கும். இனிமே யாருக்கும் சிபாரிசுன்னு சொல்லிக்கிட்டு என்கிட்ட வராத போ.
நான் நொந்து போனேன். மறுநாள் பஸ் ஸ்டாப்பில் எனக்காக காத்திருந்தான் மனோஜ்குமார். அருகில் ஒரு சிறிய ஹோட்டலில் காஃபி சாப்பிட்டோம். உங்களுக்காக நிறைய பேசியிருக்கேன், கன்சிடர் பண்றேன்னாரு. நிச்சயம் உங்களுக்கு வேலை கிடைச்சிடும் என்றேன் ஒரு குருட்டு நம்பிக்கையுடன். 2 நாள் கழித்து வேறு யாரோ இருவருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நானே டைப் செய்ய நேர்ந்த போது எனக்கு கஷ்டமாக இருந்தது. தேர்வு பெறாத மற்றவர்களுக்கு வருத்தம் தெரிவிக்கும் கார்டையும் நானே டைப் செய்தேன். மனோஜ்குமாரின் வீட்டு விலாசத்தை தனியாய் எடுத்து குறித்து வைத்துக் கொண்டேன். சாரி, என் சிபாரிசு பலிக்கவில்லை. என் அலுவலகத்திற்கு வரும் கஸ்டமர்களிடம் உங்கள் வேலை தொடர்பாக சொல்லி வைத்திருக்கிறேன். ஏதாவது தகவல் இருந்தால் இதே முகவரிக்கு எழுதட்டுமா? இந்துமதி என்று ஒரு துண்டு சீட்டை ரிக்ரெட் கடிதத்தின் உள்மடிப்பில் வைத்து தபாலில் சேர்க்க ஏற்பாடு செய்தேன். 2வது நாள் எனக்கு போன் வந்தது மனோஜ்குமாரிடம் இருந்து. மேடம், எனக்கு வேலை கிடைக்காதது வழக்கமான ஏமாற்றம்தான். ஆனா எனக்காக நீங்க இவ்வளவு தூரம் அக்கறை எடுத்துக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இது என் ஃப்ரெண்டோட வீடியோ லைப்ரரி கடையில உள்ள போன் நம்பர், குறிச்சுக்கங்க. நான் எப்பவும் இங்கேதான் கிடப்பேன். தகவல் இருந்தா போன் செய்யுங்க. அவன் சொன்ன நம்பரை மனதில் குறித்து கொண்டேன். அவன் குரல் போனிலும் இனிமையாக இருந்தது. நிஜமாகவே என் கஸ்டமர்களிடம் சொல்ல ஆரம்பித்து, ஹலோ மிஸ்டர் மனோஜ், ஒரு கஸ்டமர் ஸ்கூட்டர் டீலர் தன் ஷோரூம்ல உங்களுக்கு வேலை தர்றதா சொன்னாரு. நான் சொல்ற அட்ரஸ் குறிச்சுக்கங்க, போய் பாருங்க என்று அட்ரஸ் சொன்னேன். மறுநாள் நான் வழக்கமாக இறங்கும் பஸ் ஸ்டாப்பில் அவன் காத்திருந்து நான் இறங்கியதும் என்னிடம் முகமலர ஒரு சாக்லேட் பட்டையை நீட்டினான். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. நீங்க சொன்ன ஷோரூம்ல எனக்கு வேலை கொடுத்துட்டாங்க மிஸ் இந்துமதி. 600 ரூபாய் சம்பளம். அவன் கண்கள் கலங்கின. வெறும் சாக்லேட்டோட நன்றி நவிலும் ட்ரீட் முடிஞ்சிடுச்சா? சச்ச, நீங்க விரும்பினா இன்னைக்கு ஈவினிங் ஒரு நல்ல ஹோட்டல் போலாம். ப்ளீஸ் வருவீங்களா? போனோம், பேசினோம். திடீரென்று சொன்னான், நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டாலும் சரி, சட்டுன்னு எழுந்து போயிட்டாலும் சரி, என் கன்னத்துல அரைஞ்சிட்டாலும் சரி, சீ போடா அற்பமேன்னு சொன்னாலும் சரி, நான் இப்போ சொல்லத்தான் போறேன். என்ன என்றேன் குழப்பமாய். ஐ லவ் யூ இந்துமதி என்றேன். நான் தப்பாக நினைக்கவில்லை. சட்டென்று எழுந்து போகவில்லை. அவன் கன்னத்தில் அறையவில்லை. சீ போடா அற்பமே என்று சொல்லவும் இல்லை. அவனிடமிருந்து அந்த வார்த்தைகளை எதிர்பார்த்தவள் போல மௌனமாய் அமர்ந்திருந்தேன். அந்த மௌனத்தில் வெட்கமும் சம்மதமும் கலந்திருந்தது. அத்தியாயம் 17. பிறகு நாங்கள் சராசரி காதல் மயக்கத்திற்கு கட்டுப்பட்டு அத்தனை சம்பிரதாயமான காரியங்களையும் செய்தோம். நண்பனிடம் கடன் வாங்கி வந்த பைக்கில் நான் முகம் மறைக்கும் தொப்பி அணிந்து பின்சீட்டில் அமர்ந்து கொண்டு இலக்கில்லாமல் சுற்றினோம். இருட்டின பிறகு கடற்கரையில் என் மடியில் அவன் மடியில் நான் என்று எல்லாம் அரங்கேறின. இந்து, நம்ம கல்யாணம் நடக்கலன்னா நான் செத்துடுவேன். ஏன் அப்படியெல்லாம் பேசுறீங்க மனோஜ்? எங்க வீட்டுல எதிர்ப்பு சொன்னா எந்த நாள் எந்த நேரம் சொல்றீங்களோ அப்ப நான் புறப்பட்டு வரேன். கோயில்ல கல்யாணம் செஞ்சுக்கலாம். உணர்ச்சி பூர்வமாக பேசினோம். நமக்கு பையன் பிறந்தா சந்திரன், பொண்ணு பிறந்தா சூர்யா, மறுபடி ஒன்னு பிறந்தா நட்சத்திரமா? கற்பனை சுகங்களில், கனவு வார்த்தைகளில் மகிழ்ச்சியை மனமெங்கும் அப்பிக்கொண்டு ஒவ்வொரு சந்திப்பின் பிரிவும் ஒரு பிரியா விடையாக அடுத்த சந்திப்பு வரை படபடப்பாக என் கையால உங்களுக்கு விதவிதமா சமைச்சு போடுவேன். நீங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருந்தாலும் பாராட்டணும். இந்து, இத கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு ஒத்திகை பாத்திரலாமா? அதெப்படி? என் ஃப்ரெண்டு ஒருத்தன் குடும்பத்தோட கொடைக்கானல் போயிருக்கான். அவன் வீட்டு சாவி என்கிட்ட தான் இருக்கு. சண்டே அவன் வீட்டுல நான் காய்கறி எல்லாம் வாங்கி தரேன். சமைக்கிறியா? ஆர்வமாய் சம்மதித்தேன். சமையல் ஒத்திகை முடிந்தது. சாப்பிட்டு முடித்ததும் கட்டிலில் அமர்ந்து வெற்றிலை போட்டுக்கொண்டு என்னை மனோஜ்குமார் அணைத்த போது நான் சினுங்கத்தான் செய்தேன். புனிதமாக துவங்க வேண்டிய ஒரு முதல் இரவு அவசரமான ஒரு முதல் பகலாகியது. பிறகு ஒரு வாரம் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளவே தயக்கமாக இருந்தது. தயக்கம் உடைத்து சந்தித்த போது 100 தரம் சாரி சொன்னான். விடுங்க, என் மேலையும் தப்பிருக்கு என்றேன். ஏனோ அதன் பின் எங்களுக்குள் வார்த்தைகள் துண்டித்து துண்டித்துதான் வெளிவந்தன. குறிப்பாக அவனிடம் பழைய உற்சாகம் குன்றி இருந்தது. 2 சந்திப்புகள் அவனால் ரத்து செய்யப்பட்டன. உண்மையில் வேலைப்பளுதான் காரணமா, இல்லை வலிய செய்யும் தவிர்ப்பா என்று எனக்கு புரியவில்லை. போனில் கேட்டபோது சொன்னான், சச்ச, தங்கச்சிக்கு தீவிரமா மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது சம்பந்தமான அலைச்சல், அதான் சொன்னபடி வர முடியல. தங்கச்சிக்கு மாப்பிள்ளை தேடுறது இருக்கட்டும், நீங்க எப்போ மாப்பிள்ளையா வரதா உத்தேசம்? ஏற்கனவே சொன்னதுதானே இந்து, தங்கச்சிக்கு கல்யாணம் முடிஞ்சதும் அடுத்தது என் கல்யாணம் தான். நம்ம கல்யாணம்னு பன்மையில சொல்லுங்க மனோஜ். நீங்க என் அப்பாவை வந்து பார்த்தா, ஒருவேளை அவர் சம்மதிச்சிட்டா 2 கல்யாணமும் ஒரே மேடையில நடத்தலாமே மனோஜ், செலவும் மிச்சம். யோசிக்கிறேன் என்றான். 1 வாரம் கழித்து போன் செய்து, நாம சந்திக்கணும் மனோஜ் என்றேன். என்ன விஷயம் சொல்லு. போன்ல சொல்ல முடியாது. வழக்கமாக சந்திக்கும் பூங்காவில் சந்தித்தோம். நான் சொன்னதும் மை காட் என்றான். என்ன செய்யறது, தப்புக்கு சாட்சியத்தை பெண்ணுக்கு மட்டுமே கடவுள் வச்சிருக்காரு. அதனால என்ன மனோஜ், நாம தான் கல்யாணம் செஞ்சுக்க போறோமே. இந்து,
அதுல ஒரு சிக்கல் இருக்கு, நீ அழிச்சிடு. என்ன சொன்னீங்க? கருவை களைச்சிடுன்னு சொன்னேன். முதல் முறையாக வேறு ஒரு மனோஜ்குமாராக அவனை உணர்ந்து அதிர்ந்து போய் நின்றேன். அவன் பேசினான் நிதானமாக. என்னை மன்னிச்சிடு இந்து, நம்ம கனவுகளுக்கும் யதார்த்த வாழ்க்கைக்கும் ரொம்ப தூரம் இருக்குது. வாழ்க்கைங்கிறதே முரண்பாடான விஷயம். ஒரு ரங்கராட்டின மாதிரி தான், மேலையும் போவோம் கீழையும் போவோம். நம்ம சுழற்சிய நாம நிர்ணயிக்கிறதில்ல. எதுக்காக இப்ப இந்த தத்துவம் என்றேன் எரிச்சலாய். இந்து, நான் உன்னை நேசிச்சதும் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டதும் சத்தியமானது. ஆனா சூழ்நிலை வேற மாதிரி இருக்கு. ஒரு பெரிய இடம் என் தங்கைக்கு வந்திருக்கு. என் தங்கச்சிக்கு வயசு 26. இந்த இடமும் முடியலன்னா அவ மனம் முடிஞ்சு போயிடுவா. இப்ப பாத்திருக்கிறது ஒரு பஸ் ஓனர் பையனை. அவங்க வீட்டுல மாப்பிள்ளைக்கு ஒரு தங்கச்சி உண்டு. அவளுக்கு மன வளர்ச்சி இல்லையாம். நல்லா இருப்பாளாம். திடீர்னு பைத்தியம் மாதிரி நடந்துக்குவாளாம். கல்யாணம் செஞ்சு வச்சா ஒருவேளை சரியா போயிடும்னு டாக்டர் சொன்னாங்களாம். அவளை நான் கட்டிக்கிட்டா என் தங்கை அவ அண்ணனுக்கு எடுத்துக்கிறதா சொல்றாங்க. எனக்கு ஒரு வியாபாரம் அமைச்சு தரேன்னு சொல்றாங்க. இதுக்கு நான் சம்மதிக்கிறதால என் காதலையும் என் வாழ்க்கையையும் நான் இழக்கிறேன். ஆனா என் தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்கும். என் தம்பிய நல்ல படிப்பு படிக்க வைக்க முடியும். தன் குடும்பத்தை பற்றியே பேசினானே ஒழிய, தன்னை முழுக்க நம்பின ஒரு பெண், கணவன் மனைவியாகவே வாழ்ந்த ஒரு பெண், தன் கருவை வயிற்றில் சுமந்து கொண்டிருக்கும் ஒரு பெண் எதிரில் நிற்கிறாளே, அவள் கதி என்ன என்று சிந்தித்து பார்ப்பதாக இல்லை அவன். கருவை களைச்சிடு, என்னை மன்னிச்சிடு என்று திரும்ப திரும்ப சொன்னான். உன்னை விடப்போவதில்லை என்று அவன் சட்டையை பிடித்து உழுக்க தோன்றவில்லை. 4 பேரிடம் சொல்லி நியாயம் கேட்டு உன்னை என் கழுத்தில் தாலி கட்ட வைக்கிறேன் என்று சபதம் போட தோன்றவில்லை. எப்போது கருவை கலை, என்னை மற என்று சொன்னானோ அந்த வினாடியே அவன் அந்நியனாகி போனான். அதற்கு பிறகு ஒரு அருவருப்பான பொருளை பார்ப்பதைப் போலத்தான் அவனை பார்க்க முடிந்தது. மௌனமாக வீடு திரும்பினேன். நெருப்பு பற்ற வைத்து விட்ட வெடி வெடித்துத்தானே தீரும். என் கர்ப்பம் வீட்டில் தெரிய வந்தது. வீட்டில் சூறாவளி காற்று, ருத்ர தாண்டவம் எல்லாம் நிகழ்ந்தது. ஆனால் எல்லாமே 4 சுவர்களுக்குள் ரகசியமாகவே நிகழ்ந்தன. அப்பாவின் பெல்ட் அவர் கை களைப்படையும் வரை என் உடலெங்கும் சீறி விளையாடியது. அம்மா அழுகை நடுவில் அர்ச்சனை செய்தாள். நான் மௌனத்தை தவிர வேறு எந்த பதிலும் வைத்திருக்கவில்லை. வீடு எனக்கு அந்நியமாயிற்று. என்னோடு யாரும் பேசவில்லை. வீட்டிற்குள்ளேயே எனக்கு ஒரு சிறை வாழ்க்கை கிடைத்தது. எனக்கு சாய்ந்து அழ தோள் இல்லை. ஆறுதல் சொல்ல வாயில்லை. குடும்பத்து உறுப்பினர்கள் தங்களுக்குள் குசுகுசுப்பு மாநாடு நடத்தி என்னிடம் வந்தார்கள் 1 வாரம் கழித்து. சரி, நடந்தது நடந்து போச்சு. அந்த பையன் யாருன்னு சொல்லு. அவன் அப்பா அம்மா கிட்ட நான் போய் நியாயம் பேசுறேன். அவனை அதட்டி மிரட்டியாவது உன் கழுத்துல தாலி கட்ட வைக்கிறேன். சொல்லு, அவன் யாரு, எங்கே இருக்கான்? எப்போ தன் குடும்பம்தான் பெருசு, நான் எக்கேடு கெட்டாலும் பரவாயில்லன்னு மனசை கல்லாக்கிட்டு ஒரு முடிவு அவன் எடுத்தானோ அந்த நிமிஷத்துல இருந்தே அவனை நான் வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன். திரிஞ்ச பாலும் திரிஞ்ச மனசும் பிரயோஜனப்படாது. இனிமே அவனே வந்து என்கிட்ட கெஞ்சினா கூட நான் மன்னிக்கிறதாவும் இல்ல, அவனை மணக்கிறதாவும் இல்ல. என்னடி டயலாக் அடிக்கிற? சரி, வயத்துல உருவாகி இருக்கிற அவமான சின்னத்தை கலைச்சிடலாம். விஷயம் வெளியே தெரியாம அவசரமா ஒரு மாப்பிள்ளை பார்த்து உன்னை கட்டி வச்சிடுறோம். என்ன சொல்ற? நான் கைத்தட்டி சிரித்தேன். ஒரே நேரத்தில் 2 பாவங்களை செய்ய சொல்ல அவர்களுக்கு எப்படித்தான் மனம் வந்ததோ. அது அவமான சின்னமா இருக்கலாம். ஆனா வாழ பிறக்க போற ஒரு உயிர். அதை நான் கலைக்க மாட்டேன். பெத்துக்கத்தான் போறேன். வேற ஒருத்தனை ஏமாத்தவும் நான் தயாரா இல்ல. என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கிற உன் மனசுல? கழுத்துல தாலி இல்லாம கல்யாணம் ஆகாம ஒரு குழந்தைய பெத்துக்க போறேன்னு சொல்றியே, கேக்குறவங்களுக்கு என்ன பதில் சொல்றது? நம்ம குடும்ப மானம் என்ன ஆகிறது? நாளைக்கு உன் தங்கச்சிக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடக்கிறதா இல்லையா? குடும்ப மானமும் தங்கச்சி கல்யாணமும் தானே உங்க பிரச்சனை. இதையெல்லாம் நான் யோசிச்சுட்டேன். சில ஏற்பாடுகளும் செஞ்சுட்டேன். நான் வேலை பார்க்குற எக்ஸ்போர்ட் கம்பெனிக்கு பம்பாயில ஒரு பிரான்ச் இருக்கு. அங்க டிரான்ஸ்ஃபர் கேட்டிருக்கேன். அங்க என் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா. எனக்கு நல்லா தெரியும், உறவை விட நட்பு தான் பலமானது, கை கொடுக்கக்கூடியது. அவ உதவுவா. அவ வீட்டுல தாங்கி குழந்தை பெத்துக்கிறேன். என்னை பத்தி கவலைப்பட வேணாம். என் வாழ்க்கையை என் இஷ்டப்படி அமைச்சுக்க தெரியும். தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. என் தீர்மானத்தில் நான் பிடிவாதமாக நின்றேன். எப்படியோ ஒழி என்று என்னை விட்டு விட்டார்கள். பம்பாய் வந்தேன். தன் அம்மாவுடன் வசித்து வந்த என் தோழி வந்தனாவிடம் நான் எதையும் மறைக்கவில்லை. நான் எதிர்பார்த்தபடியே அவள் எனக்கு உதவ முன்வந்தாள். ரமா பிறந்தாள். அவளுக்கு 1 வயது இருக்கும்போது நான் வேலை பார்த்த கம்பெனி நஷ்டமாகி மூடிவிட்டார்கள். வேறு வேலை எனக்கு பம்பாயில் கிடைக்கவில்லை. சென்னையில் இப்போது வேலை பார்க்கிற இந்த டிராவல்ஸ் அலுவலகத்தில் கிடைத்தது. வந்தேன். பெண்கள் விடுதியில் தங்கிக் கொண்டு குழந்தையை கிரீச்சில் விட்டு வேலைக்கு போய் வந்து அவளை வளர்ப்பதற்கு நிறைய சிரமப்பட்டேன். இதற்கு நடுவே என் தங்கைக்கு திருமணமாகியது. என் வீரமான ஹீரோ மனோஜ்குமார் என்னிடம் சொன்னதெல்லாம் கப்சா என்று தெரிந்தது. அவன் மணந்த மணப்பெண் மனநிலை சரியில்லாதவள் அல்லவாம். வீட்டு மாப்பிள்ளையாக தேடி இருக்கிறார்கள். இவன் மாட்டியிருக்கிறான்.
வளைத்து போட்டு விட்டார்கள். யதேச்சையாக சந்தித்து என்னிடம் ஆர்வமாக பேச வந்த அவனை முகத்தில் அடித்தது போல கேள்வி கேட்டு நடந்தேன். ரமா வளர்ந்ததும் அவளை ஹாஸ்டல் உள்ள பள்ளியில் சேர்த்தேன். என் தம்பிக்கு திருமணமாகி அவன் தனி குடித்தனம் போய்விட்டதாக அறிந்தேன். ஆதரவில்லாத நிலையில்தான் அப்பா என்னை தேடி ஹாஸ்டலுக்கு வந்தார். என்னதான் இருந்தாலும் நீ எங்க மகள்னு இல்லாம போயிடுமா? நடந்ததை மறந்துடு, வீட்டுக்கு வந்து எங்களோடவே இருமா, வாமா. உண்மையான பாசம் என்று நினைத்துதான் நான் வீட்டிற்கு வந்தேன். ஆனால் அவர்களுக்கு தேவை நான் அல்ல, குடும்பம் நடத்த மாதா மாதம் நான் கொண்டு வந்து கொடுக்கும் பணம் என்பது நன்றாகவே புரிகிறது. இப்போதும் வீட்டில் அப்பாவும் சரி அம்மாவும் சரி என்னுடன் அன்பாக 4 வார்த்தைகள் பேசுவதில்லை. என் தம்பி செய்ய வேண்டிய கடமையை செய்ய தவறிவிட்டான். அதேபோல் நானும் நழுவிவிட விருப்பமில்லாமல் அவர்களுக்கு ஆதரவளிப்பது என் கடமை என்று நினைத்து அவர்களுடனேயே ஆனால் ஒரு தீவாக வாழ்ந்து வருகிறேன். பாசமே இல்லாதவர்கள் மத்தியில் என் குழந்தை வளர்வதை விரும்பாமல்தான் அவளை ஹாஸ்டலில் தங்க வைத்து வாராவாரம் சென்று பார்க்கிறேன். அந்த மனோஜ்குமார் சமீப காலமாக என்னை போனிலும் நேரிலும் தொடர்பு கொண்டு நச்சரிக்கிறான். என் அப்பா அம்மாவை பார்த்து பேசுகிறானாம். எதற்காக தெரியுமா? என்னை திருமணம் செய்து கொண்டு என்னோடு வாழ ஆசைப்படுகிறானாம். திடீரென்று எப்படி ஞானோதயம் ஏற்பட்டது தெரியுமா? என்னிடம் எந்த பொய்யை சொல்லி கத்தரித்து கொண்டானோ அந்த பொய்யே அவன் வாழ்க்கையில் நிஜமாகி இருக்கிறது. ஆமாம், ஒரு சின்ன விபத்தில் அவன் மனைவிக்கு சித்த சுவாதீனம் இல்லாமல் போய்விட்டதாம். வீடு நரகமாகிவிட்டதாம். மனைவியால் எந்த சுகமும் இல்லையாம். எவ்வளவோ விதமான வைத்தியங்கள் செய்து பார்த்து விட்டார்களாம். இவனது பரிதாபமான நிலையை பார்த்து இவன் மாமனாரே, நீங்கள் வேறு ஒரு பெண்ணை 2வது திருமணம் செய்து கொள்வது பற்றி எனக்கு ஆட்சேபனை இல்லை என்று சொல்லிவிட்டாராம். வேறு ஒரு பெண் என்றதும் என் நினைவு வந்துவிட்டதாம். எனக்கு துரோகம் செய்ததற்காக இப்போது மிகவும் உணர்கிறானாம். அதற்கு பிராயச்சித்தமாக இப்போது நான் அவனை மணந்து கொள்ள வேண்டுமாம். அத்தியாயம் 18. என்ன முடிவு செஞ்சீங்க இந்துமதி என்றான் எல்லாவற்றையும் பொறுமையாக கேட்டுக்கொண்ட கண்ணன். நீங்க என் நிலைமையில இருந்தா என்ன முடிவெடுப்பீங்க கண்ணன் என்றாள் இந்துமதி. காதல்ங்கிறது கண்ணாடி மாதிரி, அதுல கீறல் விழுந்தா பலவீனப்படும், ஆனாலும் சேதப்படாது. உங்க விஷயத்துல விழுந்தது கீறல் இல்ல, தெரிப்பு. இனி அந்த கண்ணாடி எதுக்கும் லாயக்கில்ல. சில விஷயங்களைத்தான் மன்னிக்க முடியும் இந்துமதி. வயத்து பசிக்காக திருடிட்டேன்னு சொன்னா மன்னிக்கலாம். ஆடம்பர பசிக்காக திருடுறவனை மன்னிக்கிறது மடத்தனம். அந்த மாதிரி உங்க வயத்துல தன் வாரிசு உருவாகி இருக்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறமும் தன் சுயநலத்துக்காக, ஆடம்பர வாழ்க்கை வசதிகளுக்காக இரக்கமே இல்லாம சாமர்த்தியமா உதறிட்ட ஒருத்தனை அவன் 1000 தடவை இல்ல 1,00,000 தடவை உருகி உருகி மன்னிப்பு கேட்டாலும் மன்னிக்க மாட்டேன். தன்னை மறந்து கைத்தட்டினாள் இந்துமதி. ஏன் என்றான் கண்ணன். என்னமோ என் மனசுல இருக்கிறத வரி வரியா படிச்ச மாதிரி அப்படியே உங்களால எப்படி சொல்ல முடிஞ்சது கண்ணன்? என் மனசு விரக்தியில ரொம்ப இறுகி போச்சு. மனோஜ்குமாரை மன்னிக்கிறதா இல்ல, அவங்கிட்ட முகம் கொடுத்து நான் பேசுறதாவும் இல்ல. ஆனா அவ வாழ்க்கை பரிதாபமா மாறி போனதுக்காக குரூரமா சந்தோஷப்படுற ஈன புத்தியும் எனக்கு இல்ல. அவன் மேல எனக்கு எப்பவும் கோபமும் அல்பம்ங்கிற அருவருப்பான உணர்வும் தான் இருந்துச்சே ஒழிய சின்ன பொண்ணுங்க மாதிரி பழி வாங்குற வெறியெல்லாம் இல்ல. அவன் என்னை ஏமாத்திட்டாங்கிறத விட ஏமாந்துட்டதுக்காக என் மேலேயே எனக்கு கோபம் உண்டு. ஒரு மனுஷனை புரிஞ்சுக்க முடியாம போயிட்டோமேன்னு சுய இரக்கம் உண்டு. இந்த சம்பவங்கள் எல்லாம் ஆம்பளைங்க மேல பொதுவான ஒரு வெறுப்பை ஏற்படுத்திடுச்சு. அதனாலதான் உங்ககிட்ட பல சமயங்கள்ல கடுமையா நடந்துகிட்டேன். அதுக்காக நான் மறுபடி மன்னிப்பு கேட்டுக்கிறேன் கண்ணன் என்றாள் இந்துமதி. போதுங்க, எத்தனை தடவை தான் சாரி சொல்றது? எனக்கு உங்க தன்மானமும் தனிச்சு வாழ்ந்து காட்டணுங்கிற உங்க துடிப்பும் ரொம்ப பிடிச்சிருக்கு என்றான் கண்ணன். அதன் பிறகு அங்கே மௌனம் இருவர் உதடுகளிலும் மாறி மாறி அலைந்தது. இந்துமதி தன் கை கடிகாரத்தை பார்த்தாள். நேரமாச்சு, நான் ஸ்கூலுக்கு புறப்படுறேன். ரமா என்னை எதிர்பார்த்து காத்திருப்பா. எழுந்து கொண்டாள். இந்துமதி, உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா உங்க கூட நானும் வரேனே, என் கார்லயே போகலாமே. நான் ரமாவோட பேசணும்னு ஆசைப்படுறேன் என்றான் கண்ணன். அமைதியாக தலையசைத்து சம்மதம் தெரிவித்தாள். அத்தியாயம் 19. கண்ணனும் இந்துமதியும் பிறகு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சந்தித்தார்கள். பரஸ்பரம் மனபாரத்தை இறக்கி கொண்டார்கள். தன் வீட்டில் நடந்த நிகழ்ச்சிகளால் மனதில் ஏற்பட்ட வலிகளை இந்துமதி சொல்லும் போதெல்லாம் ஆறுதல் சொன்னான் கண்ணன். அன்று, இந்துமதி, நேத்து நான் ரமாவை ஹாஸ்டல்ல போய் பிக்கப் பண்ணிக்கிட்டு எக்ஸிபிஷன் அழைச்சிக்கிட்டு போனேன். அங்கிள்னு என் மேல உயிரையே விடுறா. அவகிட்ட பல தடவை பேசி பார்த்துட்டேன். அவ மனசுல 2 ஏக்கங்கள் இருக்கு. ஒன்னு எனக்கு தெரியும், தனக்கு டாடி இல்லையேங்கிறது. 2வது என்ன கண்ணன், அவளுக்கு ஹாஸ்டல்ல தங்கி இருக்கிறது பிடிக்கல. வாரம் உன்னை சந்திக்கிறப்ப பூரிச்சு போறா. அடுத்த வாரம் எப்போ வரும்னு ஏங்குறா. இந்த பிஞ்சு வயசுல இது கூட ஒரு மாதிரியான ஜெயில் வாழ்க்கைதாமா. வேணாமே, அவளை அங்கிருந்து ரிலீஸ் பண்ணேன். எப்படி கண்ணன்? அவ ஏக்கம் எனக்கும் புரியுது, நீங்க சொல்ற நியாயமும் புரியுது. ஆனா எப்படி?
அவளை என் வீட்டுக்கு கொண்டு வரதுல எனக்கு இஷ்டம் இல்ல. எந்த அன்பை எதிர்பார்த்து வர்றாளோ அது எங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து அவளுக்கு கிடைக்காது. அந்த பிஞ்சு மனசுல விஷம் ஏத்திடுவாங்க. உனக்கு 2 யோசனை நான் சொல்றேன். எது பிடிச்சிருக்கோ அப்படி செய். முதலாவது, நீ உன் வீட்டுக்குள்ளேயே ஒரு தீவுன்னு சொல்ற. உன் பேரண்ட்ஸ் உன் மேல வெறுப்பு மாறாம இருக்காங்கன்னு சொல்ற. குடும்ப செலவுக்கு நீ கொண்டு வர பணம் மட்டுமே அவங்க தேவைன்னு சொல்ற. அந்த குறிப்பிட்ட தொகையை அவங்களுக்கு கொடுத்துரு மாசம் மாசம். ஆனா நீ அந்த வீட்டை விட்டு வெளியில வந்துரு. தனியா ஒரு வீடு பிடிச்சு உன் பொண்ணோட தங்கு. உனக்கும் ஒரு சுதந்திர உணர்வு கிடைக்கும். உன் பொண்ணுக்கும் ஒரு விடுதலை உணர்வு கிடைக்கும். ஒருமையில் உரிமையாய் யோசனை சொல்லும் அளவிற்கு அவர்களின் நட்பு வளர்ந்திருந்தது. அந்த மற்றொரு யோசனை என்ன என்று கேட்காமலேயே இந்த யோசனை பிடித்திருப்பதாகவும் விரைவில் செயல்படுத்துவதாகவும் இந்துமதி தெரிவித்தாள். அத்தியாயம் 20. ஒலித்த போனை எடுத்தாள் இந்துமதி. இந்துமதியா என்றது தம்பி சந்துருவின் குரல். ஆமா சந்துரு, சௌக்கியமா இருக்கியா? தனி வீடு பிடிச்சு போயிட்டியாமே. அந்த சனியனையும் ஹாஸ்டல்ல இருந்து கூட்டிகிட்டு வந்து உன் வீட்டில் வச்சிருக்கியாமே. தனி வீட்டுக்கு வந்திருக்கிறது உண்மை. ஆனா சனியன் யாரையும் கூட்டிட்டு வரல. என் பொண்ணு ரம்மாவை தான் என் கூட தங்க வச்சிருக்கேன். இந்த இடக்கு என்னைக்கு குறைஞ்சிருக்கு? யாரை கேட்டு செஞ்ச? இப்படி வயசான காலத்துல அப்பா அம்மாவை நிராதரவா விட்டுட்டு இப்படி வீடு பிடிச்சு தனியா இருக்க வேண்டிய அவசியம் என்ன? இந்துமதி சிரித்தாள். என்னடி சிரிக்கிற? டீ போடுறதெல்லாம் உன் பொண்டாட்டிக்கிட்ட வச்சுக்கடா தம்பி. நீ கேட்ட அதே கேள்வியை நான் திருப்பி கேட்க முடியும். பையனுக்கே இல்லாத கடமை இன்னொருத்தர் வீட்டுக்கு போற பொண்ணுக்கு எப்படி வரும்? இது வழக்கமான சராசரி பொண்ணுங்களுக்கு பொருந்தும். நீ தனி ரகமாச்சே. கல்யாணம் இல்லாமலேயே குழந்தை பெற்றுக்கிட்டு புரட்சி செஞ்சவளாச்சே. நான் தனியா வந்ததுக்கு என் பொண்டாட்டி காரணம். உனக்கு என்ன இழவு காரணம் இருக்கு சொல்லு? எனக்கு சுதந்திரம் வேணும். சுதந்திரம் வேணுமா இல்லை உன் ஆஃபீஸ் மேனேஜர் கண்ணனோட ரகசியமா சல்லாபிக்க ஒரு தனி இடம் வேணுமா? டேய் ராஸ்கல், நீ உன் அக்கா கிட்ட பேசுற. மானம் மரியாதை இல்லாத அக்கா. அதான் ஊரே சிரிக்குதே. நீ அவன் வீட்டுக்கு போறதும் அவன் உன் வீட்டுக்கு வரதும் நீ அவன் கார்ல ஊர் சுத்துறதும் கேட்க யாரும் இல்லைங்கிற தைரியம் தானே உனக்கு? சி வைடா போனை. படாரென்று போனை வைத்தாள் இந்துமதி. வாங்க மாதங்கன், எப்படி இருக்கீங்க? மொட்டை மாடியில் எக்ஸசைஸ் செய்து கொண்டே கேட்டான் கண்ணன். நல்லா இருக்கேன் சார். உங்ககிட்ட ஒரு விஷயம் பர்சனலா பேசணும்னு வந்தேன். கைப்பிடி சுவரில் சாய்ந்து அமர்ந்தார். சொல்லுங்க என்றான் பயிற்சியை நிறுத்தாமல். நீங்க என்ன தப்பா நினைக்க கூடாது. என்னையா பீடிகை பலமா இருக்கு? இந்துமதிக்கும் உங்களுக்கும் என்ன உறவு? பயிற்சியை நிறுத்தினான். நாங்க ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்ட நல்ல ஃப்ரெண்ட்ஸ், தட்ஸ் ஆல் என்றான். ஆனா வெளியில எப்படி பேசிக்கிறாங்க தெரியுமா? எங்க 2 பேருக்கும் கள்ள தொடர்பு இருக்குன்னு பேசிக்கிறாங்களா? அது பொய்யா இருக்கலாம். ஆனா அப்படி ஒரு பேச்சு அடிபடுற மாதிரி நடந்துக்கிறது தேவையா? குறிப்பா அந்த பொண்ணோட இமேஜ் கெட்டே போச்சு. ஏற்கனவே யாருக்கும் நல்ல அபிப்பிராயம் கிடையாது. இப்ப இது வேற. நீங்க சொல்லித்தான் அந்த பொண்ணு தன் வீட்டை விட்டு வெளியில வந்தாலாமே. பேசிக்கிறாங்க. ஆமா, நான் தான் சொன்னேன். அந்த பொண்ணோட இருக்கிறது அவளோட பொண்ணா. இத்தனை நாள் ரகசியமா ஹாஸ்டல்ல வச்சிருந்தாலாம். நீங்க சொல்லித்தான் வீட்டுக்கு கொண்டாந்ததோட யார் கேட்டாலும் என் மகதான் அப்பன் செத்துட்டான்னு சொல்ல சொன்னீங்களாம். ஆமா, நான் தான் சொன்னேன். இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? இந்துமதி மனசுக்குள்ள உள்ள புழுக்கத்தை போக்கணும்னோ அவளோட சுயபரிதாபத்தை துடைக்கணுமின்னோ இப்படி நடந்துக்க சொல்லி நான் சொன்னதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்குறீங்களா? இந்துமதியை எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு பிடிச்ச ஒரு நபருக்கு நான் ஆறுதலா போறேன், உதவியா இருக்கேன். நான் ஒரு நல்ல நண்பன், நல்ல வெல்விஷர். மற்றவங்க எப்படி நினைச்சாலும் சரி. உங்களுக்கு சரி. நீங்க ஆம்பளை, அந்த பொண்ணு பொம்பளை சார். அவளைத்தான் தப்பா பேசுறாங்க. 3வது மனுஷன் பேசினா கூட சட்டை செய்யாம விட்டுடலாம். சொந்த தம்பியே போன்ல கூப்பிட்டு தாறுமாறா பேசியிருக்கான். இந்துமதி போனை வச்சுட்டு பொல பொலன்னு அழுதுச்சு. என்கிட்ட சொல்லுச்சு. அதனால தான் நான் இங்கே வந்தேன். கண்ணன் அவனை சமீபித்து முறைத்தான். இந்துமதிக்கு என்கிட்ட ஏதாவது பேசணும்னா நேரடியா பேச தெரியும். உன்கிட்ட சொல்லிவிட மாட்டா. சேச்ச, அவங்க சொல்லிவிட்டதா நான் சொல்லலையே. நானாத்தான் வந்தேன். ஒரு யோசனை சொல்லலான்னு வந்தேன். சொல்லுங்க. உங்க மனசுல கபடமோ கல்மிஷமோ இல்லைன்னா இந்துமதியை ஒரு கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்களேன். வீட்டில் புருஷன்னு ஒருத்தன் இருந்தா யாராச்சும் வாயை திறப்பாங்களா? மாதங்கன், இந்துமதியோட முழு கதையும் உமக்கு தெரியாது. தெரியும், எல்லாம் தெரியும். ஒரு கியூரியாசிட்டி. இந்துமதியோட அப்பாவை மீட் பண்ணி பேசினேன். எல்லாம் சொல்லிட்டாரு. அந்த பையன் மனோஜ்குமார் மனசு மாறி ஏத்துக்க தயாரா இருக்கிறப்ப இவ வீம்பு பிடிக்கலாமா? தப்புக்கு மன்னிப்பு இல்லையா? உரிமையுள்ளவன் தானே கேட்குறான், உணர்ந்து தானே கேட்குறான். அவனை ஏத்துக்கிறதுக்கு என்ன? மாதங்கன், இந்துமதி மனசுல உள்ள ரணம் உம்மால புரிஞ்சுக்க முடியாது. மன்னிக்கிற கட்டமெல்லாம் தாண்டி போச்சு. நீங்க அனாவசியமா என்ன குழப்ப வேணாம். வீட்டுக்கு போங்க. ஆனாலும் குழம்பித்தான் போனான் கண்ணன். உறக்கம் இல்லை. சிந்தனை முழுக்க இந்துமதி. அவள் வாழ்க்கைக்கு அர்த்தம் என்ன? அவள் மனவேதனைகளுக்கு நான் ஆறுதல் சொல்வதும் இலக்கிய சர்ச்சைகளிலும் விவாதங்களிலும் அவளோடு பங்கு கொள்வதும் செஸ் விளையாடுவதும் அவள் மனதில் ஒரு இதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது.
என் யோசனைப்படி அவள் தனியாய் தங்கி குழந்தையை நேரடியாய் வளர்ப்பதில் மனபாரம் குறைந்து சற்று உற்சாகம் திரும்பி இருக்கிறது. சரி, இதுதான் வாழ்க்கையா? இத்தோடு அவள் வாழ்க்கை முழுமை பெற்று விடுகிறதா? அவளின் எதிர்காலம் என்ன? அத்தியாயம் 21. அலுவலகம் முடிந்து கண்ணன் தன் காரில் அமர்ந்தபோது ஏற்கனவே தன் காரில் முன் சீட்டில் கை கட்டி அமர்ந்திருந்த இளைஞனை பார்த்து லேசாக அதிர்ந்தான். வணக்கம் சார், காரை எடுங்க, போய்கிட்டே பேசலாம். என் பேர் மனோஜ்குமார் என்றான் அவன். காரை மௌனமாக செலுத்தினான் கண்ணன். சார், இந்துமதிக்கு நீங்க தான் இப்போ கார்டியன் மாதிரின்னு எனக்கு தெரியும். நீங்க சொன்னா அவ கேப்பா. அவளை பத்தி என்னை பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சார், நான் அவளுக்கு துரோகம் பண்ணிட்டேன். ஆனா அதுக்கு மன்னிப்பே கிடையாதா? பிராயச்சித்தமே இல்லையா? எந்த பொய்யை நான் சொன்னேனோ அதுவே உண்மையாயிடுச்சு. என் வாழ்க்கை ரொம்ப மோசம் சார். வசதியான வீடு, நல்ல வருமானம், கார், என்ன பிரயோஜனம்? பைத்தியக்கார மனைவி. நான் உணர்ந்துட்டேன் சார். என் இந்துமதிக்கு செஞ்ச துரோகத்துக்கு போதுமான அளவு அனுபவிச்சுட்டேன். அவளை கண்கலங்க விட்டது போதும். இனிமேலாவது சந்தோஷமா வச்சுக்க ஆசைப்படுறேன். ஊரறிய அவளுக்கு தாலி கட்டுறேன். அவளையும் எங்கள் குழந்தையையும் எங்கள் வீட்டில் வச்சு காலம் பூரா காப்பாத்துறேன். இதை பல தடவை அவகிட்ட பேசி பார்த்துட்டேன். பிடி கொடுக்கல. என்னை அலட்சியப்படுத்துறா. ப்ளீஸ் நீங்கள் சொல்லுங்க சார் என்றவன் முன்புறம் தலை கவிழ்த்து தேம்பி அழுததை பார்க்க விசித்திரமாய் இருந்தது கண்ணனுக்கு. ஓஹோ, அவன் அழுததுல நீங்கள் கரைஞ்சிட்டீங்களாக்கும் என்றாள் இந்துமதி ரமா போட்டு காட்டின கணக்குகளுக்கு ஸ்லேட்டில் டிக் செய்தபடி. ரமா தரையில் அமர்ந்து பாடம் படித்து கொண்டிருக்க கண்ணன் தன் கண்ணாடியை கழற்றி துடைத்து போட்டு கொண்டான். இந்துமதி, அவனை மன்னிக்கிறது தப்புன்னு ஆவேசமா நானும் தான் பேசினேன் அன்னைக்கு. அப்புறம் யோசிக்கிறப்போ அவன் இப்ப மனசு மாறிட்டாங்கிறதுக்காக ஏத்துக்கலனாலும் வேற சில காரணங்களுக்காக அவனை நீ ஏத்துக்கலாமோன்னு தோணுது. கண்ணன் தன் சிகரெட்டை உதட்டில் வைக்க இந்துமதி ட்ரேயில் கிடந்த தீப்பெட்டி எடுத்து அதை பற்ற வைத்து என்ன காரணங்களோ என்றாள் கிண்டலாக. நம்ம நட்பு மற்றவங்க மனசுல ஏற்படுத்துகிற சந்தேகங்களை நீக்கலாம். மற்றவங்களுக்காக எப்பவும் நீங்களும் சரி நானும் சரி கவலைப்பட்டதில்லையே. மற்றவங்கன்னா சரி, கூட பிறந்தவங்களே ஒரு மாதிரி பேசினா, ஓ, நான் அழுததை மாதங்கன்கிட்ட உணர்ச்சி வசப்பட்டதை அவர் அங்கே வந்து கொட்டிட்டாரோ? கண்ணன், அழுதேன் உண்மை. ஆனால் ஏன் அழுதேன்னு அப்புறம் வெக்கப்பட்டேன். என் தம்பியை மதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்புறம் அடுத்த காரணம், நீ இப்படியே இருந்துட முடியுமா? உனக்கு ஒரு ஆம்பளத்தோணை வேணாமா? உன் எதிர்காலமாவது சந்தோஷமா இருக்க வேணாமா? நீங்கள் ஆம்பளத்தோணை இல்லையா கண்ணன்? உங்களோட பழக ஆரம்பித்ததும் நான் சந்தோஷமா இருக்கிறது உண்மை இல்லையா? அதெல்லாம் சரி, சில விஷயங்களை பட்டவர்த்தனமாக சொல்லி புரிய வைக்க முடியாது இந்துமதி. உன் வாழ்க்கையை செப்பனிட ஒரு சந்தர்ப்பம் இது. மனோஜ்குமார் இப்போ திருந்தி பேசுகிறான். அதனால் பேசிக்கொண்டிருந்த கண்ணனை கையமர்த்தினாள். வெயிட், மனோஜ்குமாரை மன்னிச்சு நான் ஏற்றுக்கிட்டு அவனோட கலகலப்பாக குடும்பம் நடத்தணும், அவ்வளவுதானே? சரி, 2 கண்டிஷன். 1, அவன் முதல் மனைவியை விவாகரத்து பண்ண சொல்லுங்க. 2, அவனை கட்டின வேஷ்டியோட புறப்பட்டு இங்கே என் வீட்டுக்கு வர சொல்லுங்க. அவனுக்கு வேலை நான் வாங்கி தரேன். நாங்கள் இந்த வீட்டிலேயே சந்தோஷமா இருக்கோம். ஓகே? ஓகே, அவனோட பேசுகிறேன். கண்டிப்பாக சம்மதிப்பான். இப்போ அவன் திருந்திட்டான் இந்துமதி. தப்புக்கு பிராயச்சித்தம் தேடணும்னு துடிக்கிறான். இந்துமதி புன்னகைத்து கொண்டாள். அத்தியாயம் 22. இரவு 7 மணிக்கு தன் அறையில் மேஜை விளக்கை போட்டுக்கொண்டு புத்தகம் படித்து கொண்டிருந்தான் கண்ணன். பளீரென்று அறையில் மற்ற விளக்குகள் எரிய திரும்பி பார்த்தபோது ஸ்விட்ச் போர்டு அருகில் கைகளை கட்டியபடி இந்துமதி நின்று கொண்டிருந்தாள். அவள் அருகில் ரமா. அவள் பொம்மை துப்பாக்கியை டபடபவென்று சுட்டபடி அங்கிள் என்று ஓடி வந்து அவனை கட்டிக்கொண்டு, ஒரு வாரமா என்னை பார்க்க ஏன் வரல அங்கிள்? கண்ணன் நெளிந்தான். எனக்கு பதில் சொல்ல வேணாம் கண்ணன், அவளுக்கு சொன்னா போதும் என்றாள் இந்துமதி. அதுமா கொஞ்சம் வேலையா போயிடுச்சுடா. சாரி கண்ணா. சரி, நான் போய் டிரைவர் மாமாவை ஷூட் பண்ணிட்டு வரேன். தபதபவென்று ரமா ஓடியதும் அமைதி. ஆஃபீஸில் ஆஃபீஸ் மேட்டர் தவிர எதுவும் பேசல. நானும் கேட்கல. ஒரு வாரமா வீட்டு பக்கம் வரல என்றாள் இந்துமதி தன் நகங்களை கடித்தபடி. கண்ணன் எழுந்து கொண்டு, உன்கிட்ட ஒரு சவால் மாதிரி பேசினதும் மறுநாள் மனோஜ்குமாரை பார்த்தேன் இந்துமதி என்றான் ஜன்னலை பார்த்து. வெரி குட். டைவர்ஸ் வாங்கிட்டு தாலியோட எப்போ வராராம்? சாரி இந்துமதி, அவனுக்காக பறிஞ்சு பேசினதுக்காக என்னை மன்னிச்சிடு. அவன் தன் மனைவியை டைவர்ஸ் செய்யவோ தன்னோட மாமனார் வீட்டை விட்டு வெளியே வரவோ தயாரில்லை. ஏதோ நிராதரவா நிற்கிறாளேன்னு இறக்கப்பட்டு உணர்ந்து கேட்டா அவ கண்டிஷன் போடுறாளா? என் தகுதிக்கு 2வது என்ன, 3வது 4வது பொண்டாட்டியா கட்டிக்க கூட 1000 பேர் கிடப்பாங்கன்னு அலட்சியமா பேசிட்டான். இந்த தகுதி நீயா உழைச்சி சம்பாதிச்சு ஏற்படுத்திக்கிட்டு இருந்தா பெருமைப்பட்டுக்கலாம். உன் மாமனார் ஏற்படுத்தி கொடுத்த தகுதி, அதை மறந்துட்டு குதிக்காதன்னு நானும் சத்தம் போட்டுட்டு வந்துட்டேன். இதை எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு எனக்கு புரியாம தான். என்ன கண்ணன் நீங்க?
நான் என்னவோ இவன் வருவான் தாலி கட்டுவான்னு தயாரா கழுத்தை நீட்டிக்கிட்டு காத்திருந்தேனா? எதிர்பார்ப்பு இருந்தா தானே ஏமாற்றம். நான் அவனை முதல்ல தான் சரியா புரிஞ்சுக்கல, ஆனா அப்புறம் புரிஞ்சுக்கிட்டேன். அவன் ஒப்புக்க மாட்டான்னு தெரிஞ்சுதான் அந்த கண்டிஷனை சொன்னேன். சாரி, உன்னை குழப்பினதுக்கு சாரி. குழப்பல கண்ணன், தெளிவுபடுத்தி இருக்கீங்க. மனோஜ்குமார் மாறாத அயோக்கியந்தான்னு எனக்கு உறுதிப்படுத்தி இருக்கீங்க. ஓகே, எனக்கு கல்யாணம் செய்யணுங்கிற முயற்சியில நம்பர் 1 படு தோல்வி. அப்புறம் வேற ஏதாவது யோசனைகள் வச்சிருக்கீங்களா? இந்துமதி, நீ விரக்தியில வேதனையில பேசுற. நான் ஆம்பளை, என் விஷயம் தனி. ஆனா நீ உன் மிச்சமுள்ள வாழ்க்கையை எதுக்காக வேஸ்ட் பண்ணணும்? சோகத்தையே நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுல என்ன சுகம் இருக்கு? அதை தவிர உனக்கு ஒரு ஆண் துணை வேணா என்று திரும்பி கண்ணன் இந்துமதியின் விழிகளில் வழியும் கண்ணீரை பார்த்து பதறி, நான் எதுவும் தப்பா சொல்லிட்டேனா என்றான். இல்ல, சரியா சொல்ல மாட்டேங்கிறீங்களே கண்ணன். சரி, நானே மனம் திறந்து பேசிடுறேன். என்னை புரிஞ்சு மதிச்சு பழகிற உங்களை விட சிறப்பான ஒரு ஆண் துணையை என்னால் எப்படி கற்பனை செய்ய முடியும்? ஐ லவ் யூ கண்ணன். இப்படி சொல்லப்பட உங்களுக்கு 200% தகுதி இருக்கு. ஆனா இப்படி சொல்ல எனக்கு தகுதி இருக்கான்னு எனக்குள்ளேயே பேதலிச்சு போய் வெளிப்படுத்துறத தள்ளி போட்டுக்கிட்டே வந்தேன். இப்ப கொட்டிடுறேன். எண்ணம் தப்பா இருந்தா மன்னிச்சிடுங்க. இதுல உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா நேரடியா மறுத்துடுங்க. ஏமாற்றம் எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை. வாழ்க்கையில சில சந்திப்புகள் ரொம்ப தாமதமா அமையுது. உங்களை நான் உங்க அனிதாவுக்கு முன்னாடியே சந்திச்சிருக்க கூடாதோன்னு ஏங்குறேன். நமக்குள்ள வெறும் நட்பு தான்னு நான் வேஷம் போட்டுக்க இனியும் தயார் இல்லை. ஐ லவ் யூ கண்ணன். என்னை ஏத்துக்கிறது உங்க அனிதாவுக்கு நீங்க செய்யற துரோகமா நினைச்சா வேணாம். உங்க மனசுல அனிதாவுக்கு கொடுத்திருக்கிற நிரந்தர இடத்த நான் தொந்தரவு பண்ணிடுவேன்னு நினைச்சா வேணாம். பட் ஐ லவ் யூ மேன். நீங்க என்னை ஏத்துக்கணும்னு இல்லை. என் மனசை வெளிப்படுத்தினதே இப்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு. படபடவென்று பேசினாள் இந்துமதி. கண்ணன் நெடுநேரம் அமைதியாக இருந்தான். அப்படியே நாற்காலியில் அமர்ந்தான். அருகில் இருந்த டெலிஃபோன் ஒலித்தது. எழுந்தான். ஆமா, ஊட்டிக்கு கால் போட்டிருந்தேன், கொடுங்க என்று சில வினாடிகள் காத்திருந்து, ஹாய் ராம்குமார், டாடி பேசுறேன், எப்படி இருக்க? 2 நாள்ல நான் புறப்பட்டு வரேன். இந்த தடவை உனக்கு நான் ஒரு ப்ரெசண்டோட வரேன் தெரியுமா? தப்பு 2. சொல்லுங்க டாடி, என்ன அது? 1, உனக்கு ஒரு மம்மி. 2, உனக்கு ஒரு தங்கச்சி. இந்துமதி வேகமாக வந்து அவன் காலடியில் விழுந்தாள். அவளை தொட்டு தூக்கி தன் மார்போடு அணைத்து கொண்ட கண்ணன், ஐ லவ் யூ இந்துமதி என்றான். முற்றும்.